நண்பர்களுக்கு வணக்கம். உங்களுக்கு இன்னைக்கு நேரலையில் ஒரு ஜாதகத்துக்கு ஒரு கேள்வி. ரொம்ப நாள் கழித்து இன்னைக்கு லைவ் போடுறேன். உங்களுக்கு இதில் சில உண்மைகள்லாம் சொல்ல போகிறேன். ஏற்கனவே நான் சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சி இது வரைக்கும் நான் என்னுடைய யூடியூப்பில் பேசுனது இல்லை. பேசியிருக்கிறேன், ஆனால் தனிப்பட்ட ராசிக்கோ ராசி பலனுக்கோ நான் சொன்னதில்லை. பொதுவான பலன் தான் சொல்லுவேன். அது நிச்சயமாக 99% தனிப்பட்ட ராசிக்கு சொல்கிற பலன் செல்லாது. இது என்னுடைய அனுபவ உண்மை. உங்களுக்கு குரு மாறுது, சனி மாறுது, ராகு மாறுது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேங்க ஐயா. நீங்கள் பிறக்கும்போது என்ன விதிக்கப்பட்டதோ அதுதான் ஆயுள் வரைக்கும் நடக்கும். அதுதான் உண்மை. தசாநாதனை மிஞ்சி புத்திநாதனை மிஞ்சி கோச்சாரமும் வேலை செய்யாது. நல்லா புரிஞ்சுக்கிங்க. எல்லாருமே இந்த யூடியூப் சேனலில் என்ன சொல்கிறாங்கன்னா, டிவியில் என்ன சொல்கிறாங்கன்னா, சனி பயிற்சி ஒரு ஜோசியர் இல்லைங்கிறாரு, ஒரு ஜோசியர் ஆமாங்கிறாரு. ஜனங்க குழம்புற வரைக்கும் எங்களுக்கு லாபம், ஜனங்க பயப்படுற வரைக்கும் எங்களுக்கு லாபம், ஜனங்க பேராசைப்படுற வரைக்கும் எங்களுக்கு லாபம். இதுதான் உண்மையான தகவல். எல்லாம் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. உங்களுக்கு பிறக்கும்போது உங்களுக்கு உள்ள கிரகம் என்னவோ அதுதான் கர்மா. ஐயா, ஒரு ஜாதகத்தில் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன், இருந்தாலும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிங்க. தர்மம், கர்மம், தானம், மோட்சம். தர்மம்னா நீ செய்த புண்ணியம், கர்மம்னா நீ செய்த பாவம், தானம்னா நீ செய்த நன்மை. இதுக்கெல்லாம் முடிவுதான் உனக்கு மோட்சம். அது என்னங்க, தர்மங்கிறது புண்ணியம், கர்மங்கிறது பாவம், தானம்ங்கிறது நீ செய்கிற புண்ணியம் சொல்றீங்க. தர்மம்னு ஒன்று இருக்குது, தானம்னு ஒன்று இருக்குது. உன்னுடைய பாவங்கள் இல்லாவிடில் நீ செய்த புண்ணியம் இஜென்மத்திலேயே உனக்கு கிடைக்கும். பாவம் இருந்துச்சுன்னா அந்த பாவத்தை நீக்கிறதுக்கு கஷ்டப்படணும். நீ இந்த குருவையும் சனியும் ஏன் பெருசா எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, காலபுருஷ தத்துவ பிரகாரம் தர்ம கிரகம் குரு, கர்ம கிரகம் சனி. காலபுருஷ தத்துவ பிரகாரம் 9 குடைய குருவும் 12 குடைய குருவும் ஒன்று. காலபுருஷ தத்துவம்னா மேசமே முதல் லக்னம். இது உங்களுக்கு புரியுதா புரியலையோ, நான் அப்புறம் விளக்கம் சொல்றேன். கர்மஸ்தானாதிபதி 10ஆம் இடம். நம்ம கர்மத்துக்கு பிறந்திருக்கிறோம், அந்த கர்மத்தினுடைய பலனை அனுபவிச்சு வாழ்றோம். இதுதான் ஜோதிடத்தினுடைய விதி. தானம்ங்கிறது நீ இந்த கஷ்டத்திலையும் புண்ணியத்திலையும் கஷ்டத்திலையும் நீ யாருக்காவது உதவி செஞ்சினா அது புண்ணியமா மாறி உனக்கு மோட்சத்தை கொடுக்கும். ஒரே ஒரு உண்மையை சொல்றேன் கேளுங்க. பாவம் செய்தவர்களுக்கு தீர்க்காயுள், புண்ணியம் செய்பவர்களுக்கு அற்பாயுள். இதுதான் கர்மா. இது என்னுடைய அனுபவம். இது என்னுடைய அனுபவத்தில் நான் தெரிஞ்சிருக்கிறேன். ஒரு ஜாதகத்துல சுபகிரகம் வலுத்திருந்தால் அவன் புண்ணியவான், பாவகிரகம் வலுத்திருந்தால் அவன் பாவி. அதான் ஜோசியத்துல மொத்தம் 7 கிரகம் தான் கணக்கு. ராகு கேது சாயா கிரகம், அதுலேயும் பாவகிரகத்தில் சேர்த்துட்டாங்க. சுபகிரகம் முழு சுபர்னு சொல்றது 2 தான். அதுல குரு சுக்கரன், இந்த 2 சுபர்லையும் ஒரு விதிவிலக்கு இருக்குது. குரு பகவான் சொல்லக்கூடியவன் சுபர். அது யாருக்கு அப்படின்னா, பற்றற்றவனுக்கும் பரதேசிகளுக்கும் முற்றும் துறந்தவர்களுக்கும் முனிவர்களுக்கும் ஞானிகளுக்கும் குரு நல்ல கிரகம். லௌகீக வாழ்க்கையில் இருக்கிறவனும் சுகபோகத்தில் இருக்கிறவனுக்கும் சுக வாழ்க்கையோட வாழ்றவனுக்கும் கணவன் மனைவி வாழ்க்கையில வாழ்றவனுக்கும் சொத்து சுகத்தோட வாழ்றவனுக்கும் சுபகிரகம் சுக்கராச்சாரியார். இதுல இன்னொரு சுபர் இருக்கிறார். யாரு? சந்திரன்ல வளர்பிறை சந்திரன். அது எங்க இருக்குதோ அது புண்ணியம்னு அர்த்தம். இந்த சுக்கிரன் குரு வளர்பிறை சந்திரனோட சேர்ந்திருந்தால் அந்த புதன் சுபராகும். பாவகிரகம் சொல்லக்கூடியது
சூரியன், செவ்வாய், சனி, மீதி இருக்கிறது சூரியன், செவ்வாய், சனி. இந்த 3 கிரகமும் தேய்பிறை சந்திரன். இந்த நான் சொன்னேன்ல, இந்த தேய்பிறை சந்திரன், சூரியன், சனி, செவ்வாய் இதோட சேர்ந்த சந்திரன், புதன் இதோட சேரும்போது அதுவும் பாவ கிரகமா மாறும். 7 கிரகத்துல 5 கிரகம் பாவ கிரகம். ஆனா இந்த ராகு கேது சாயா கிரகம் அதுவும் பாவ கிரகமா எடுத்துக்கிட்டாங்க. அதனால உங்களுக்கு உங்க ஜாதகத்துல எந்த கிரகம் வலுத்திருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி பாவ கிரகம் வலுத்திருந்தால் தீர்க்காயுள், புண்ணிய கிரகம் வலுத்திருந்தால் அற்பாயுள். இது கர்மா. அதே மாதிரி 3, 6, 8, 12 கூடிய கிரகம் எந்த கிரகமாக இருந்தாலும் சுபராக இருந்தாலும் பாவர் தான். பாவராக இருந்தால் யோகம். சுப வீடுன்னு சொல்லக்கூடியது 1, 2, 4, 5, 7, 9, 10, 11 இதில் சுபர் இருந்தால் அது சுபகிரகம். பாவர் இருந்தால் அந்த இடம் பாவியாக எடுத்துக்கணும். ஆமாம், சுபருக்கு அதிக இடமும் ஆனால் சுபர் கம்மி. பாவிக்கு பாவிகள் அதிகம் ஆனால் பாவ இடம் கம்மி. அதுக்கு தான் நம்ம செய்த கர்ம வினைக்கு பிறந்திருக்கிறோம். அந்த கர்ம வினையினுடைய பாவத்தை புண்ணியத்தை அனுபவிக்கிறதுக்கு இது வழி. இப்போ இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன்னே. இப்போ குரு பயிற்சி ஆகுது, சனி பயிற்சி ஆகுது, ராகு எது பயிற்சி ஆகுது. இது மாறினாலும் மாறாட்டினாலும் நிச்சயமாக உங்களுக்கு எந்த லாபமும் செய்யாது. இது என்னுடைய அனுபவம். சொல்கிறது புரியுதுங்களா? என்னுடைய அனுபவம். குரு மாறுது, சனி மாறுது, ராகு எது மாறுது, எல்லாமே எங்களுக்கு வருமானத்தை தேடி கொடுக்குதே ஒழிய உங்களுக்கு இது நஷ்டமும் கஷ்டமும் கொடுக்கும். ஏன்னா நாங்கள் உங்களை பயமுறுத்தணும். நம்பிக்கை துரோகிகள். எப்படி நம்பிக்கை துரோகின்னு கேட்குறீங்களா? என்கிட்ட அடிக்க எல்லாம் வர்றாங்க, ஐயா இந்த மகர ராசிக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு. ஏங்கன்னு கேட்டேன். 7.5 சனி முடிஞ்சிருச்சு இல்லை, இது பொய். சரி, 7.5 சனி வராதுக்கு முன்னாடி மட்டும் நீ நல்லா இருந்தியா? 7.5 சனி வராதுக்கு முன்னாடி மட்டும் நீங்கள் நல்லா இருந்தீங்களா? என்ன ஒரு ஈஸ்வரன் கோயில் ஐயர் ஒருத்தர் கேட்டார், முருகன் குரு மாறுது சனி மாறுது, இது என்ன பலன்? வருஷம்தான் குரு மாறுது சனி மாறுது, உங்களுக்கும் எனக்கும் தான் லாபம், மற்றவங்களுக்கெல்லாம் கஷ்டம் ப்ளஸ் நஷ்டம். அது மாறினா தான் நீங்கள் பயந்துக்கிட்டு ஜாதத்தை தூக்கிட்டு ஓடியாருவீங்க எங்கள்கிட்ட. எங்களுக்கு அதனால் வருமானம் உண்டு. ஆனால் நிச்சயமாக உங்களுக்கு எந்த பலனும் கிடையாது. உங்களுடைய கர்ம வினையை நீங்கள் அனுபவிச்சு தான் வாழணும். இதுவே ஜோதிடம். உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் இதில் பொதுவான கேள்வி கேட்கலாம். உங்களுக்கு முன்னுரிமை உண்டு. நீங்கள் ஜோசியரே இதில் கேட்டாலும் நான் பதில் சொல்லுவேன். ஏன்னா இதில் பயம் இல்லை. பொய் பேசினா தான் உங்கள்கிட்ட பயப்படணும். நான் உண்மையை பேசுறதுனால உங்கள்கிட்ட பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் நான் தைரியமாக பேசுவேன். ஜோசியத்தில் யாருக்கும் பயப்பட மாட்டேன், பகவானுக்கு மட்டும் பயப்படுவேன். அதனால் உங்கள் சந்தேகத்தினுடைய கேள்விகள் எது இருந்தாலும் கேட்கலாம். நல்லா ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. வருஷம் குரு மாறுது, 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை சனி மாறுது, 1.25 வருஷத்துக்கு ஒரு தடவை ராகு எது மாறுது. இதுலேயும் ஜோசியருங்க சண்டை போட்டுக்கிறாங்க. சுத்த திருக்கணிதம் தான் நல்ல ஜாதகம், வாக்கிய கணிதம் பார்க்குறதெல்லாம் நல்ல ஜாதகம். 2 பேரும் சண்டை போடுறாங்க. தேவையில்லாத பிரச்சனை. ஐயா, உனக்கு எது ஒத்து வருதோ அதை எடுத்து செஞ்சு கொள். உனக்கு எந்த பஞ்சாங்கம் ஒத்து வருதோ அதை எடுத்து, அதெல்லாம் ஒரு கணக்கு தான். ஜோதிடங்க இந்த குரு மாறுறது சனி மாறுறது திசா புத்தி இதெல்லாம் கணக்கு. இந்த கணக்கு என்னதான் இருந்தாலும் உன்னுடைய கணிப்பு சரியாக இருந்தால் அந்த ஜோதிடம் உண்மையாகும். ஆமாம், நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஐயா, இதை நல்லா புரிஞ்சுக்கிங்க. வாக்கிய கணிதம், சுத்த திருக்கணிதம், இது என்கிட்ட மொத்தம் 10 பஞ்சாங்க சாஃப்ட்வேர் இருக்குது. எத்தனை பஞ்சாங்கம்? 10 பஞ்சாங்க சாஃப்ட்வேர் இருக்குது. இந்த 10 பஞ்சாங்கத்துலேயும் என்ன மாறினாலும், எந்த ஊரில் பிறந்தாலும் லக்னம் மாறாது. ஆமாம், லக்னம் தன் கடமையை செய்யும். லக்னாதிபதி லக்னம் மாறாத வரைக்கும் நீங்கள் எந்த கணக்கு வேணாலும் போட்டுக்கோ. கணிப்பு கரெக்டாக இருந்தால் உன்னுடைய ஜோதிடம் சரியாக சொல்லலாம். யாருக்கு வேணாலும். ஏன் யார் வேணாலும் ஜோசியம் கற்றுக்கலாம். என்கிட்ட கேட்பாங்க அடிக்கடி, ஏங்க ஜோசியம் கற்றுக்கிறதுக்கு குறிச்சி ஜோசியம் கற்றுக் கொடுக்குறேன். ஏன் கற்றுக் கொடுக்குறேன்னு? ஏன் கற்றுக் கொடுக்கலாமே, தப்பு இல்லையே? ஏன் முதல்ல உனக்கு அது இருந்தால் வரும். ஜோதிடம்னா என்ன தெரியுமா? முதல்ல வாசகம் சொல்லி யாசகம் பெறுவது ஜோதிடம். ஜோதிடம் இதுதான், இது வேறு ஒன்றும் கிடையாது. இதில் நாங்கள் இது ஜோசியருங்க என்ன பண்ணுறாங்க, இந்த யூடியூப்பில் கண்டபடி பேசுகிறாங்க. கண்டபடி என்ன கணக்கில் வச்சு பேசுகிறாங்கன்னே தெரில. ஒரு தடவை 2020 ஒரு டிவியில் போட்டிருந்தாங்க,
ஒரு 40 ஜோசியர் 2020 சூப்பராக இருக்குன்னு பேசினாங்க. அவங்க இன்னும் ஜோசியராக இருக்கிறாங்க. என்னையா கஷ்டமா இல்லை? யூடியூப்பில் வர்றீங்களே, டிவியில் வர்றீங்களே, உங்களுக்கு எதுவுமே கிடையாதா? ஏன் சிந்திக்கிறது இல்லையா ஐயா? இல்லை, நீங்கள் 2020 நல்லா இருக்குன்னு சொன்னீங்க, இத்தனை ஜோசியரும் சொன்னீங்க. 2020 அன்னைக்கு புட்டுக்கிட்டு போணுச்சு. இதில் என்ன வருது? ஏன் இந்த பெருமைக்கு ஜோசியம் சொல்றீங்க? ஒரு ஜான் வயிற்ற வளர்த்துறதுக்கு, ஜீவனம் பண்ணுறதுக்கு இந்த கருமம் முடிச்ச ஜோசியத்தை பொய் பேச வேண்டியதாக இருக்குது. ரைட்டா? சொல்கிறது புரியுதுங்களா ஐயா? ஜோதிடன் வந்து கடவுளுக்கு அடுத்தபடியா ஜோதிடன். வாக்கு பலிதம், பொய் சொல்லக்கூடாது. கர்மத்தை தெரிஞ்சவன் ஜோதிடன். வழிகாட்டுறது, இது ஜோதிடங்கிறது ஒரு உதவி. சொல்கிறது புரியுதுங்களா? நான் வந்து நான் பிச்சை எடுக்கிறேன். வாசகம் சொல்லி யாசகம் பெறுகிறேன். ஆனால் இருந்தாலும் யாரையும் ஏமாத்தலை. நான் இது வரைக்கும் என் சாஸ்திரத்திலேயே பரிகாரம் சொன்னதில்லை, யாருக்கும் பரிகாரம் சொல்ல மாட்டேன். ஆனால் நான் 100% பெரிய ஜோசியர்னு சொல்லலை. என்னுடைய யூகம், என்னை சார்ந்து வர்றவங்களுக்கு என்னால் முடிந்தவர்களுக்கு உதவி செய்கிறேன். எனக்கு எங்கள் பையன்கிட்ட கூட சொன்னேன், இந்த யூடியூப்லாம் வேணாம்ப்பா, நம்மளால் வேண்டாம்ப்பா. அவர் சொன்னார், அப்பா 100 பேர்த்துக்கு நம்ம உதவி செய்ய வேணாம், நம்மளை நம்பி வர்ற ஒரு 4 பேர்த்துக்கு வழிகாட்டினா அது புண்ணியத்தில் சேரும். நான் புண்ணியத்தை தான் தேடிக்கிறேன். எனக்கு நீங்கள் எப்போ வந்தாலும் என்னுடைய ஆஃபீஸில் கூட்டம் இருக்கும். ஏன்னா ஏழைங்களுக்கோசரம் ஜோசியம் பார்க்குறேன். ஏழைங்களுக்கோசரம், பாவம் வழி தெரியாமல் முடிக்கிறாங்க, அவங்களுக்கோசரம் நான் ஜோதிடம் பார்க்குறேன். இதுதான் ஜோதிடம். யார் வேணாலும் ஜோசியம் கற்றுக்கலாம். இல்லாத ஏழைங்களுக்கும் முடியாதவர்களுக்கும். நீ அதே மாதிரி நான் சம்பாதிக்கிற காசை பாதி காசு தானம் தர்மம் செய்கிறேன், பாதி காசு தானம் தர்மம் செஞ்சிடறேன். எனக்கு வேண்டான்னு, எனக்கு போதும், நல்ல சோறு கிடைக்கிது, தூக்கம் இருக்குது, சொத்து சோகம்லாம் வேண்டாம், இருக்கிறது போதும், கடவுள் எனக்கு பிச்சை போட்டதே போதும். அதனால் எதுக்கும் ஆசைப்பட வேண்டியதில்லை. ஒரு நல்ல ஜோசியர் எதுக்கும் ஆசைப்பட மாட்டான். அப்படி தான் ஒரு ஆள் யூடியூப்பில் பேசுகிறாருன்னு அவர்கிட்ட ஃபோன் பண்ணி, எங்கள் ஜாதகம் பார்க்க எவ்வளோன்னா 1000ங்கிறான். ஏன்னா கீழே கிடக்குதான். ஒருத்தவன் காலையிலேருந்து கஷ்டப்படுறான், கல் மண்ணை தூக்கி வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறான். அவன் சாயங்காலம் பொண்டாட்டி பிள்ளை குட்டிக்கோசரம் 100 கொண்டு வரான், ஒரு 500 சம்பாதிக்கிறான். அந்த காசு சேமிக்கிறதுக்கு அவன் கஷ்டப்படுறான். இவன் ஈஸியாக ஒரு ஜாத்துக்கு 1000 கேட்குறாங்க. ஐயா என்னையா அது? நீ விதியை மாற்றி விடுவியா? விதியை மாற்ற முடியுமா? கர்மாவை சொல்றதுக்கு தான் நம்ம வேலை. இங்கே கேளுங்கய்யா, உனக்கு ஜோதிடங்கிறது கர்ம வினை தெரிஞ்சவன் எவனுமே காசுக்கு ஆசைப்பட மாட்டான். கர்ம வினையை தெரிஞ்சவன் காசுக்கு ஆசைப்பட மாட்டான். ஐயா, இங்கே இருக்கிறவங்க 190 பேர் பாவிகள். தெரியாது, உலகம்னா என்ன தெரியாது, வாழ்க்கைன்னா என்ன தெரியாது, மரணம்னா என்ன தெரியாது, இதில் செய்கிற புண்ணியம் பாவம்னா என்னன்னு தெரியாமல் வாழ்கிறாங்க. அவங்களுக்கு எங்களை மாதிரி உள்ளவங்க தான், ஜோசியருங்க தான் வழிகாட்டணும். உண்மை. அவங்க வழி தெரியாமல் முடிக்கிறாங்க. வழி இது என்ன சொல்கிறது தெரியுமா? வழி தெரியாமல் வர்றவங்ககிட்ட ஜோசிக்காரன் கையை திருவி பிடுங்குற மாதிரி திருடுறாங்க. பாவம், அது மகா பாவம். அதுதான் என்னால் முடியல, உடல் ஒத்துழைக்கல. இவ்வளோ நாள் நேரலை போடல, உடல் ஒத்துழைக்கல. சரி, மனம் ஒத்துழைக்குதுன்னு தான் இப்போ உங்களுக்கு நேரலையில் வர்றேன். தயவுசெய்து உங்கள் ஜாதகத்தில் ஒரு ஜாதகத்துக்கு ஒரு கேள்வி மட்டும் கேளுங்க, அதிகமாக கேட்காதீங்க. 2 கேள்வி 3 கேள்வி பொதுவான கேள்வியெல்லாம் கேட்காதீங்க. என்னால் பதில் சொல்ல முடியாது, இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணுவேன் ஜாதகத்தையே. உங்கள் ஜாதகத்தையே ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது. ஏன்னா நியாயமாக கேளுங்க, ஒரு உதவி. இது நீங்கள் கோயிலுக்கு வர்றீங்க, பிரசாதம் ஒரு உருண்டை தான் கொடுக்குறேன், நீங்கள் இவ்வளோ சாப்பாடு இங்கே கேட்க வேண்டாம். உங்களுக்கு நான் இப்போ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் பக்கத்தால் ஒரு நல்ல ஜோசி இருந்தால் உங்கள் ஜாதகத்தை கொடுத்து அவங்கள்ட்ட பார்த்து உங்கள் நல்லது கெட்ட தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துங்க. ஆனால் சத்தியமாக விதியை மாற்ற முடியாது. என்ன விதிக்கப்பட்டதோ ஜோசியத்தை போய் தெரிஞ்சுக்கிங்க. ஆனால் விதியை மாற்றணும்னு நினைக்காதீங்க. விதியை மாற்ற முடியாது யாராலையும், அது கர்மா. விதியை தெரிஞ்சுக்கிறது தான் விதி, அதுவே கர்மா. ஆனால் விதியை மாத்திரன்னு சொல்கிற ஜோசியர் அத்தி பேரும் உங்களை ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம். அதனால் தயவு செய்து ஆண்டவனை நம்புங்க, உங்கள் உழைப்பை நம்புங்க. ஆனால் ஜோசியத்தை நம்புங்க, ஜோசியரை நம்பாதீங்க, என்னையும் நம்பாதீங்க. ஆனால் நான் சொல்கிற கருத்து உங்களுக்கு ஒத்து வந்தால் அதை எடுத்துக்கங்க. ஒத்து வராட்டினே என்னை காரி துப்பிட்டு ஒதுங்கி நிப்பாட்டு வேறு ஜோசி இருப்பார். அதுதான் உண்மை. நான் பெருமைக்கு சொல்லலை, நான் ஒரு வழிகாட்டி. எனக்கு வந்து கடவுள் போதுன்னு கொடுத்துட்டேன். ஓய்வுக்கு இப்போ ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் தான் ஜாதகம் பார்க்குறேன். என்ன உடல் ஒத்துழைக்கலைங்கிறதுனால நான் குறைச்சிக்கிட்டேன். அதனால் உங்களுக்கு நான் உதவி செய்கிறேன். நேரலையில் வந்தவங்க உங்களுக்கு பொதுவான கேள்வி இருந்தால், இந்த சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு எது பயிற்சி, அது மாதிரி உங்களுக்கு பொதுவான கேள்வி, நண்பர்கள் நீங்கள் எது கேட்டாலும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நான் அறிஞ்ச வரைக்கும் உண்மையான தகவலை உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு நேரலையில் ஏதாவது கேள்வி கேட்டிருக்கிறாங்களா?
இப்போ உங்களுக்கு நேரலையில் கேள்விக்கு தகுந்த பதில் சொல்கிறேன். நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, நாங்கள் பண்ணுறது போச்சு ஷேர் பண்ணுங்க. வர இருந்துச்சுன்னா கமெண்ட்லேயே சொல்லுங்க. லைக் பார்க்குறவங்க லைக் பண்ணீங்கன்னா உங்க மாதிரி ஜோசி தெரிஞ்சு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ போய் சென்றாடியும் 9 பேர் பார்க்குறீங்க, ஒருத்தவங்க லைக் பண்ணிக்கிறீங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கல டிஸ்லைக் பண்ணுங்க. நாங்கள் பண்ணுறது போச்சு ஷேர் பண்ணுங்க. ராகேஷ் கௌதம் உங்களுக்கு கேட்டுருக்காங்க 31 8/8/2001 டைம் காலை 9:30. இடம் வந்து புதுச்சேரி. இந்த பையனுக்கு திருவோண நட்சத்திரம். சுத்த திருக்கணித பிரகாரம் தம்பி 9:30 AM தானே தம்பி? உங்களுக்கு வந்து சுத்த திருக்கணித பிரகாரம் திருவோண நட்சத்திரம், மகர ராசி, துலா லக்னம். என்ன கேள்வி தம்பி? இப்போ உனக்கு ஒரு 7 14 ஒன்றும் 15 வயசுலேருந்து 23 வயசு வரைக்கும் உனக்கு சரியில்லை. நீ ஏற்கனவே வண்டியிலேருந்து கீழே விழுந்திருக்கணும். அதுதான் ஜோதிடம். விழுவில்லைன்னு சொன்னீங்கன்னா பொய் நீ சொல்கிறது. நான் சொன்னது உண்மையாக இருந்தால் தகவல் கொடு. 2வது, உனக்கு தோல் சம்மந்தமான வியாதி கொடுக்கும், அலர்ஜி மாதிரி. பார்த்துக்கோ. இது ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொன்னேன், பலன் இப்போ சொல்கிறேன். உனக்கு கெட்டதெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனால் இருந்தாலும் ராகு தேசம் ஓடுது. நீ புதுச்சேரியில் இருக்கிறதுனால கும்பகோணத்துக்கு பக்கத்தில் திருநாகேஸ்வரம்னு ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு போய், கும்பகோணத்துக்கு பக்கத்தில் திருநாகேஸ்வரம், அந்த கோயிலுக்கு போய் அந்த கோயிலுக்குள்ளே ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்தில் குளித்து அங்கே இருக்கிற சுவாமியை கும்பிட்டு வா. ஒரு தடவை போயிட்டு வா, உனக்கு உத்தியோகத்துக்கு வழி கிடைக்கும். சொல்கிறது புரியுதா? நீ வண்டி வாகனத்தில் கொஞ்சம் பார்த்துப்போ. கொஞ்சம் நான் சொன்னது உண்மையாக இருந்தால் லைக் பண்ணு, ஓகேவா? நன்றி. உனக்கு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, முயற்சி செய். அடுத்தது தம்பி, நான் சொன்னது கரெக்டு. நீ ஆமான்னு சொன்னதுக்கு நன்றி. இதுதான் ஜோதிடம். ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம். இப்போ அவன் 7-8 வருஷமாக நாய்படாத பாடு பட்டுட்ட. இனிமேல் உனக்கு மாற்றம் இருக்குது. எனக்கோசரம் ஒரு தடவை கும்பகோணத்துக்கு பக்கத்தால் திருநாகேஸ்வரம் ராகுஸ்தலம், அந்த கோயிலுக்கு போய் நீ எந்த பரிகாரமும் பண்ண வேணாம். அந்த கோயிலில் இருக்கிற குளத்தில் குளித்து அங்கே இருக்கிற சுவாமியை கும்பிட்டு வந்தீங்கன்னா உனக்கு நல்லது. ஐயா, எத்தனை பேர் பார்க்குறீங்கன்னு தெரியாது. அப்படியே லைக் பண்ணுங்க. லைக் பண்ணிங்கன்னா உங்களை மாதிரி வழி தெரியாதவங்களுக்கு ஒரு வழி கிடைக்கும். நான் வழி காட்டுறேன். நான் எனக்கு ஒரு 1/4 மணி நேரம் பேசினா கூட போதும், ஆனால் அவங்களுக்கு தெரிஞ்சா போதும். நன்றி. வணக்கம். கேள்விகளை தமிழில் கேட்கவும், தமிழில் தான் படிப்போம். இங்கிலீஷ் படிக்க தெரியாது. பெயர், பிறந்த தேதி, அதாவது ஆங்கில தேதி, பிறந்த நேரம், ஏமா பிஎம்மா, பிறந்த ஊர் ஆகியவற்றை ஒன்றா அனுப்பணும். அந்த ஒரு கேள்வி லைஃப் எப்படி இருக்குது, வாழ்க்கை எப்படி இருக்குது, என் ஃபியூச்சர் எப்படி இருக்குது, என் வரலாறு எப்படி இருக்குது, தயவு செய்து கேட்காதீங்க. ஒரு கேள்வி கரெக்டாக கேளுங்க, தமிழில் அனுப்புங்க. பொதுவான கேள்வியாக இருந்தாலும் அனுப்புங்க. இந்த குறிப்பெயர்ச்சி, சனி பயிற்சி, ராகு எது பயிற்சி, இது மாதிரி கேட்டாலும் சொல்லுவேன். இல்லை தனிப்பட்ட பொதுவான கேள்வி உங்களுக்கு தெரிஞ்சது கேளுங்க, ஒரு வழி சொல்லுவேன். அடுத்தா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. 13 பேர் பார்க்குறீங்க, 3 லைக் வந்துருக்குது. அப்படியே பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கய்யா, ஒரு உதவி. லைக் பண்ணீங்கன்னா ஒரு மாதிரி ஜோசி தெரிஞ்சுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ போய் சென்றடையும். நாங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். ஃபேஸ்புக்ல கவிதாங்கிறவங்க கேட்டுருக்காங்க 19/9/1983 டைம் 7:25 AM சேலம். புதன் வக்கரமாகி உள்ளது, என்ன பலன்? லக்னாதிபதி புதன் அப்படின்னு அனுப்பியிருக்கிறாங்க. இது கேட்டது பொதுவான கேள்விதான். இப்போ லக்னாதிபதியில் உங்களுக்கு மிதன லக்கணமா அல்லது வந்து கன்னி லக்கணமானு எனக்கு தெரியாது. உங்களுக்கு வந்து கன்னி லக்கணம் வந்துருச்சு. 2வது, அம்மா எடுத்த உடனே வக்ரம் பெற்ற கிரகம் உச்சபலனை செய்யும் பொதுவாக. ஆனால் இந்த புதன் யாருடைய சாரத்தில் இருக்குதுன்னு பார்க்கணும். அதை முதல்ல பார்க்கணும். புதனுடைய சாரத்தில் இந்த புதன் தசை வரும்போது அப்போதான் அதனுடைய பலன் வேலை செய்யும். வக்ரம் பெற்ற கிரகம் உச்ச பலனை செய்யும். புதன் மறைஞ்சாலும் நிறைஞ்ச யோகத்தை செய்யும். உங்களுக்கு இப்போ சனி திசை தான் ஓடுது.
2041 மேலே தான் உங்களுக்கு புதன் தசை வரும். அப்போ இந்த புதன் நல்லது பண்ணும். சொல்கிறது புரியுதம்மா? இந்த புதன் வக்ரம் பெற்ற புதன் உச்சபலனை செய்யும். லக்னாதிபதி 12ல் இருந்தாலும் அந்த திசாநாதன் திசை நடத்தும் போது உங்களுக்கு உதவி செய்யும். ஏன்னா சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கு, பூர நட்சத்திரத்தில் நட்பு சாரத்தில் இருக்கும்போது உங்களுக்கு நல்லது செய்யும். ஆனால் உங்கள் ஜாதகத்துக்கு லக்னத்தில் சூரியன் இருக்குது. இதெல்லாம் விலாவாரியாக பக்கத்தில் இருக்கிற ஜோசியத்தை கொடுத்து சூரியனுக்கு என்ன பலன், சனிக்கு என்ன பலன், குருக்கு என்ன பலன், சந்திரனுக்கு என்ன பலன், ராகுக்கு என்ன பலன், கேதுக்கு என்ன பலன், சுக்கிரனுக்கு செவ்வாய்க்கு என்ன பலன் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இதில் சில குற்றங்களும் இருக்குது. ஏன்னா இதில் முழுசும் என்னால் சொல்ல முடியாது. நான் சொல்கிறது உண்மை. இது பெண் ஜாதகமாக இருந்தால் கொஞ்சம் சிக்கலான ஜாதகம். சனி திசை ஓடுது, நல்ல ஒரு ஜோசியத்தை கொடுத்து இதனுடைய பலாபலனை தெரிந்து கொள். ரைட்டுங்களா? யூடியூப்பில் இது ஃபேஸ்புக்கில் வந்தவங்களா அம்மா, நீங்கள் நல்ல ஜோசியத்தை கொடுத்து நல்லபடியாக அதை பாருங்கள். உங்களுக்கு நிச்சயமாக புதன் வக்ரம் பெற்ற புதன் உச்சபலனை செய்யும். எனக்கு நம்பிக்கை இருக்குது. 100% நன்மை செய்யும். நன்றிம்மா. ஐயா, உடல் நலமும் நல்லா இருக்குது. முதல்ல உடல் தொந்தரவு கொடுத்துச்சு, இப்போ நல்லா இருக்கிறேன். உங்களுக்கு உதவி செய்யறதுக்குனே கடவுள் எனக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கிறாரு. இந்த சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு பயிற்சிலாம் சத்தியமாக பொய். அதை உண்மை நிரூபித்தா அவங்களுக்கு 1,00,000 ரூபா பணம் தருகிறேன். உண்மையாலுமே அப்படி கொடுக்கும்போது அரசாங்கத்துக்கு தெரியாமல் கொடுக்க மாட்டேன். அரசாங்கம் பிடிப்பு பணமெல்லாம் பிடிச்சிட்டு உங்களுக்கு மீதியை கொடுக்க சொல்கிறேன், யாராக இருந்தாலும். நன்றி. உங்களுக்கு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. லைக் பண்ணீங்கன்னா நம்ம ஜோசி தெரிஞ்சுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ சென்றடையும். 4 பேர் லைக் பண்ணிக்கிறீங்க, 10 பேர் பார்க்குறீங்க. கவிதா நரம்பு நன்றி சொல்லிக்கிறாங்க. நன்றி. உண்மை அப்படின்னு என்னது 100% உண்மை நினைக்கிறேன். அந்த ஃபேஸ்புக்கில் வந்தவங்க 100% உண்மைன்னு சொன்னாங்க. முதல்ல ஒரு பையன் பாண்டிச்சேரியிலேருந்து வந்தான். அந்த பையன் வண்டியில் அடிபட்டான்னு சொன்னேன். அதுவும் உண்மை. அவங்க யாருன்னே எனக்கு தெரியாது. அவங்க முகம் கூட எனக்கு தெரியாது. என் முகம்தான் உங்களுக்கு தெரியும். நான் சொல்வது உண்மை. அடுத்தது 29 11 2007 டைமு இரவு 10:47. நான் உயர்கல்வி தடையும் படித்து நல்ல வேலை கிடைக்க 10:47 ஏஎம்மா பிஎம்மா இரவு. என்ன ஊர்? ஐயா, தயவு செய்து ஜாதகம் அனுப்புகிறவங்க பிறந்த ஊரை அனுப்புங்க. அனுப்பலினா உங்களுக்கு நான் சொல்கிற பலன் தப்பாக போயிடும். இந்த ஜாதகம் மாறாது, பரவாயில்ல. இது தம்பி, நீ என்ன கேட்டிருக்கிறேன்? நான் உயர்கல்வி உண்டா அப்படின்னு கேட்டிருக்கிறேன். உத்தியோகம் கிடைக்குமா? உனக்கு 2 கண்டிஷன் கொடுக்குறேன். இந்த கண்டிஷனில் நீ தப்பிச்சுக்கிட்டீங்கன்னா உறுதியாக உனக்கு அரசாங்க வேலை உண்டு. இல்லைன்னா உயர்கல்வி, உயர்ந்த பதவி கூட அடையலாம். 2 கண்டிஷன். நண்பர்கள் உனக்கு கூடாது, 1. 2வது, நீ லவ் மேட்டரில் சிக்குவ, 2வது கண்டிஷன். இந்த 2 கண்டிஷனில் நீ தப்பிச்சிட்டின்னா நீ ஜோசியமே பார்க்க வேணாம். உறுதியாக உனக்கு நல்ல வேலை கிடைக்கும். நான் சொல்கிறேன், உனக்கு இப்போ நண்பர்கள் அதிகம். இல்லைன்னா மறுத்து சொல்லு. இல்லைன்னு சொன்னீங்கன்னா என் ஜோசியம் போய். உனக்கு நண்பர்களும் பெண்களும் கூட்டாளியும் சாகிற வரைக்கும் எதிரி. என்னை மறந்துடாத. இது நீ ஜோசியமே யார்ட்டையும் பார்க்காத. நீ இதை மட்டும் சரியாக செஞ்சுக்கிட்டீங்கன்னா நீ நல்ல ஒரு போஸ்டிங் போவ. இது உண்மை. உண்மையாக இருந்தால் மறு தகவல் சொல்லு. நீ உனக்கு ஃப்ரெண்டுங்களால தான் உனக்கு சிக்கலே வரப்போகுது. புத்தியுள்ள பிள்ளையாக இருந்தால் பொழைச்சிக்கோ. உனக்கு சுக்கர் தசை வேறு வருது. 19/6/2025. அது உனக்கு சிக்கலை கொடுக்க போகுது. சொல்கிறது புரியுதா? உனக்கு இப்போ வயசுன்னு சொல்லக்கூடியது 18 வயசு நடக்குது. நீ உன்கிட்ட எல்லா திறமை அறிவும் இருக்குது. நீ கலையாகவும் அழகாகவும் இருப்ப. ஆனால் ஃப்ரெண்டுங்களும் பெண்களும் உன் படிப்பையும் உன் வாழ்க்கையும் கெடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. இதில் தப்பிச்சிட்டின்னா யூ பிரில்லியன்ட். நான் சொன்னது உண்மைனா நன்றி சொல்லு, இல்லைன்னா சொல்லாத. நன்றி தம்பி. ஆனந்த் சுப்பிரமணியங்கிறவங்க ஃபேஸ்புக்ல 5 வருஷமா இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனந்த் சுப்பிரமணியங்கிறவங்க தனுசு ராசி அன்பர்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஐயா, இது அருமையான கேள்வி. ஃபேஸ்புக்கில் கேட்டிருக்கிறாரு. ஐயா, ராசி என்பது உடல், லக்னம் என்பது உயிர்.
ஏன் நீங்க பொதுவா உயிர் முக்கியமா உடல் முக்கியமா? உயிர் தான் முக்கியம். அதுதான் லக்னம். லக்னத்தை வச்சுதான் செவ்வாய் தோஷம் கணிக்கப்படுகிறது. லக்னத்தை வச்சுதான் 1ஆம் இடம், 2ஆம் இடம், 3ஆம் இடம், 4ஆம் இடம், இப்படி 12 இடத்தையும் பிரிக்க வர்றது. ராசியை வச்சு கிடையாது. இந்த ராசிக்கு சொல்ற ஜோசியம் அத்தனையும் பொய். இவங்கெல்லாம் உங்களை ஏமாத்துறாங்க. நீங்க ஏமாளிகள். உங்களை ஏமாத்துறோம் நாங்க. எப்படியா ராசிக்கு பொருந்தும்? ஏயா கவலை வந்து ஒருத்தன் சீக்கிரம் சாவானா? நோய் வந்து சாவானா? கவலை வந்து தான் ஒருத்தன் மனுஷன் சீக்கிரம் சாவான். கொரோனா வந்தப்ப நோயில செத்தவன் 100க்கு 10 பேர் தான். பயந்து செத்தவன் 90 பேர். ராசிக்கு சொல்றது ஜோசியம் எல்லாம் பொய். இப்போ இந்தியாவில் 130 கோடி பேர்த்துல 12 கோடி பேர் தனுர் ராசிக்காரங்க இருக்கிறாங்க. அந்த 12 கோடி பேர்த்துக்கும் ஒரே பலன் தான் நடக்குமா? இவங்கெல்லாம் சொல்றாங்கன்னு நீங்களும் நம்புறீங்க. நான் என்ன பண்ணட்டும்? உங்களை என்னால் காப்பாற்ற முடியாது. இவங்கெல்லாம் ஒரு 100 ஆட்டு மந்தைங்க மத்தியில் நானும் ஒரு ஆட்டு மந்தையா ஆடா இருக்கிறேன். என்னால் உங்களை கரையேற்ற முடியாது. ராசிக்கு சொல்ற ஜோசியம் அத்தனையும் பொய். லக்கணமே பேசும். லக்கணத்தை மீறி எதுவுமே வேலை செய்யாது. பொது பலன்கிறது 100ல ஒருத்தவங்களுக்கு தான் வேலை செய்யும். 1,00,000 பேர்த்துல 10 பேர்த்துக்கு தான் வேலை செய்யும். ஒரு 10 கோடி பேர்த்துல ஒரு 10 லட்சம் பேர்த்துக்கு தான் வேலை செய்யும். அது நானா இருக்கக்கூடாதான்னு கேட்கலாம். அது பொய். மறுநாள் மாறிடும். ஆனா உங்க ஜாதகத்துல ஓடுற திசா புத்திக்காரகன் நல்ல ஜோசியர் இருந்தா சரியா கணிச்சு சொல்ல முடியும். ஜோதிடங்கிறது ஒரு யூகம், உண்மை அல்ல. நான் சொல்றது நடந்தாதான் உண்மை. நான் வந்து பயப்பில்ல, யாருக்கும் பயப்படுறதில்ல. ஜோதிடங்கிறது ஒரு யூகம், அடிப்படை, பேசிக். அதை உன்னுடைய யூகத்தினால அனுபவத்தினால இது இப்படிதான் நடக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா உறுதியா நடக்கும். ஐயா தனுர் ராசி நண்பரே, நீங்க என்கிட்ட 5 வருஷமா பேஸ்புக்கில் பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் இந்த ராசிக்கு சொல்றது எல்லாமே பொய். பொய் தான். உண்மைன்னு நிரூபிச்சா நான் உங்களுக்கு 10,000 ரூபாய் சும்மா தரேன். அப்போ ஜாதகம் எதுக்கு பார்க்கணும்? நீங்கள் போய் நட்சத்திரத்தை சொல்லி ராசியை சொல்லி, ஐயா ஒரு பாட்டில் கண்ணதாசனே பாடியிருக்கார், ஒருவன் மனது 9. ஒரு ராசி கட்டத்தில் 9 பிரிவு இருக்குது. ஒருவன் மனது 9, அதில் ஒளிந்து கிடப்பது 80. உருவத்தை பார்ப்பவன் மனிதன், உள்ளத்தை காண்பவன் இறைவன், உள்ளதை காண்பவன் இறைவன். நாங்கள் இறைவனுக்கு அடுத்தபடியா? இறைவன் அல்ல. ஜோசியரை நம்பாத, ஜோசியத்தை நம்பு. கடவுளை நம்பு, கடவுள்கிட்ட இருக்கிற நம்பாத. நான் சொல்றது புரியுதுங்களா? ஜோசியத்தை நம்பு, ஜோசியரை நம்பாத. எங்க சுயநலத்துக்கு நான் உன்னை ஏமாற்ற வேண்டியது வரும். ஆமா, உறுதியா ஏமாத்துவேன். என்னுடைய சுயநலத்துக்கு, என்னை காப்பாத்திக்கிறதுக்கு உன்னை ஏமாத்துவேன். உன்னை காப்பாத்திக்கிறதுக்கு என்கிட்ட வந்தா என்னை காப்பாத்திக்கிறதுக்கு உன்னை ஏமாத்துவேன். பரவாயில்ல தம்பி, அது பொதுவான பலன் செல்லாது. ஆயிலை நட்சத்திரம் கடகராசி கும்ப லக்னத்துக்கு செல்லாது. உன் ஜாதகத்துல ஒவ்வொரு கிரகமும் எங்க உட்காந்துருக்குதோ அதான் உண்மை. ஜோதிடத்துல ஆட்சியெல்லாம் ஆட்சியும் இல்லை, உச்சமெல்லாம் உச்சமும் அல்ல, நீச்சமெல்லாம் நீச்சமும் அல்ல, பகையெல்லாம் பகையும் அல்ல, நட்பெல்லாம் நட்பும் அல்ல, சமமெல்லாம் சமமும் அல்ல. ஒரு கிரகம் வந்து 108 பலன் செய்யும். இந்த அர்ச்சனை கோயிலில் பண்றதே எதுக்கு தெரியுங்களா? 108 அர்ச்சனைய 108 பாதத்துக்கு தான். ஒரு நட்சத்திரம் 27 நட்சத்திரம், ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதம், 4 27 108 வரும். 108 பாதத்துக்கு தான் அர்ச்சனை பண்றீங்க, பகவானுக்கு கிடையாது. ஒவ்வொரு நட்சத்திரத்து பாதத்துக்கும் ஒவ்வொரு அர்ச்சனை. அது அவங்க பகவான் பேரை சொல்லி பண்றாங்க, அவ்வளவுதான். உங்களுக்கு என்ன விதிக்கப்பட்டதோ அந்த கர்மா நடந்தே தீரும். கர்மாவை எவனாலையும் மாற்ற முடியாது. பரிகாரங்கிறது பொய். விதிக்கப்பட்ட விதி நடக்கும். கோயிலுக்கு எதுக்கு போறதுன்னா அதை தாங்குற சக்தியை கடவுள்கிட்ட கேட்டுக்கலாம். ஆனா விதியை எவனாலையும் மாற்ற முடியாது. கர்மா அவ்வளவுதான்ப்பா. நீ ஜோசியம் பார்க்கறத விட பார்க்காம இருந்தா நிம்மதியா இருப்ப. ஜோசியம் பார்த்து குழப்பிக்கிறத விட ஜோசியம் பார்க்காம நிம்மதியா இரு. அதனால உனக்கு பலன் உண்டு. ஜோசியம்காரங்க உங்களை நீ உன்னை காப்பாத்திக்கிறதுக்கு என்கிட்ட வருவேன், நான் என்னை காப்பாத்திக்கிறதுக்கு உன்னை கொன்னுடுவேன்யா. நீ பயந்தே செத்துருவேன். ஜோசிட்டு போனா குழப்பி விட்டு உன்னை கொண்டு போடுவாங்க. ஜோசிகாரெல்லாம் கடவுள் நினைச்சு உங்களை கொண்டுகிட்டு இருக்கிறோம். ஐயா இதெல்லாம் கொடுமை. இது ஒரு உதவி, இது ஒரு வழிகாட்டி.
சொல்லிட்டேன். சொல்றது புரியுதுங்களா? பார்த்து நடந்துக்குங்க. தம்பி, ஆயிலி நட்சத்திரம், கடகராசி, கும்பலக்கணம். யூடியூப் ஃபேஸ்புக்கில் கேட்டது. தம்பி நான் சொல்றது கேளு தம்பி. கும்பலக்கணம், உனக்கு தகப்பனும் கடவுளும் எதிரி. தகப்பன் பேச்சை கேட்க முடியாது உன்னால, தகப்பனுக்கு உனக்கும் ஒத்து வராது. நான் சொன்னது உண்மை. சொல்றது புரியுதா? உனக்கு தகப்பன்கிட்ட அனுசரிச்சு போ, இல்லைன்னா தகப்பன் உனக்கு அனுசரிக்க மாட்டார். நான் சொன்னது உண்மைன்னா நன்றி சொல்லு. நன்றி. அடுத்தது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, நாங்க பண்றது பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கொரோனா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஃபேஸ்புக்ல பாக்குறவங்க யூடியூப்ல வீடியோ நிறைய இருக்குது, வெளியில வந்து பார்க்கலாம். பிளேலிஸ்ட்ல வந்து தசாப்தி பலன், லக்ன பலன், நிறைய நிறைய இதுக்கு இருக்கு. கும்ப லக்னத்துக்கு பலன் நடக்குது. ஃபேஸ்புக்ல அதில் போட பிளேலிஸ்ட் கரெக்டாக ஆவரேஜ் பண்ணோம்ல. யூடியூப்ல லிங்க் வந்து கமெண்ட்ல இருக்குது, முடிஞ்சா வந்துக்குங்க. யூடியூப்ல 14 பேர் பாக்குறீங்க, 10 பேர் லைக் பண்ணிக்கிறீங்க. லைக் பண்ண 10 பேர்த்துக்கும் நன்றி. லைக் பண்ணீங்கன்னா ஒரு மாதிரி ஜோசி தெரிஞ்சுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ போய் சென்றடையும். ஃபேஸ்புக்ல பாக்குறவங்க முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்க, இன்னும் ஒரு 4 பேருக்கு போய் நிற்கும். ஷேர் பண்ணி முடிஞ்சவங்க ஷேர் பண்ணுங்க. ஐயா, உங்களுக்கு சந்தேகம் எது இருந்தாலும் கேட்கலாம், என்னால முடிஞ்சதை உண்மையை பேசுவேன். அடுத்தது. அப்புறம் ஒரு பொது கேள்வி யூடியூப்ல வந்துருக்குது. நிஷாங்கிறவங்க அஷ்டம சனி பத்தி பயம் பண்ணி வச்சிருக்காங்க. நான் சென்றோட அதை பத்தி உங்ககிட்ட கேட்டேன், நீங்கள் ஒருவர் தான் பயப்பட வேண்டாம், ஒண்ணும் பண்ணாதுன்னு சொன்னீங்க ஐயா. நீங்க சொன்ன மாதிரி நல்லதுதான், நல்லாதான் போகுது ஐயா அப்படின்னு அனுப்பி இருக்கிறாங்க. ஐயா, இந்த அஷ்டம சனி 7.5 சனி வந்தா நான் உண்மையை சொல்றேன். உங்களுக்கு 7.5 சனி, அஷ்டம சனி, சனி புத்தி, சனி திசை, சனி அந்தரம், இதெல்லாம் வரும்போது பொறுமையா இருங்க. பொறுமையா இருந்தவன் பூமி ஆழ்வான். பொறுமையா இருங்க, சாதிக்கலாம். உண்மையாலுமே ஒன்றும் பண்ணாது. இந்த ஜோதியருக்கு பூரா திருடங்களா ஆயிட்டாங்க. எப்படி ஏமாத்துறது, யாரை பயமுறுத்துறது, யாருக்கிட்ட இருந்து புடுங்கிறது, யாரை ஏமாத்துறதுங்கிறது, இது பாவம், மகா பாவம். உங்க ஊர்ல பக்கத்தால எந்த ஜோசியர் ஏமாத்துற ஜோசியர் பாருங்க, கடைசியில கைகால் வராம, கண்ணு தெரியாம, வாய் இழுத்து கண்ணு இழுத்து தான் சாவுவான். நீங்க வேணா பாருங்க, நான் பொய் சொல்ல, உண்மை. இது என்னுடைய அனுபவ உண்மை. ஜோசியமே தெரியாம ஜோசியம் பார்த்து ஏமாத்தினவங்களாம் இருக்கிறாங்க. ஆனா நிறைய பேர் வந்து ஜோசியம் தெரிஞ்சாலும் தெரியாட்டினாலும் அடுத்தவங்களை ஏமாத்தாம இருக்கிற ஜோசியரும் இருக்கிறாங்க. பொய் பேசாத ஜோசியர் இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லல. சொல்றது புரியுதுங்களா? அதனால தயவு செய்து 7.5 சனியா, அஷ்டம சனியா, அர்த்தம் சனி, பொங்கு சனி, மங்கு சனி, கண்ட சனி, தண்ட சனி, சோசிகாரன் வாயிலேருந்து வர்றது பூரா பொய். ஏயா நான் என்ன சொல்றேன்னா, நீ இப்போ ஒன்றும் இல்லை, இந்த தாயை தவறாக சொல்லாதீங்க. டாடா, பிர்லா, இந்த என்னென்ன இந்த ரிலையன்ஸு, இந்த ஓனருங்கெல்லாம் இருக்கிறியான், அன்னைக்கெல்லாம் பிறந்ததுலேருந்து கோடி சொன்னா இருக்கிறியான். ஏன் அவங்களுக்கெல்லாம் 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாந்த சனி, கண்ட சனி, தண்ட சனி ஒன்றும் புடுங்கலை. உங்களை மட்டும்தான் புடுங்குது. ஏன் இல்லாதவனுக்கு தான் 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாந்த சனினா, உள்ளவனுக்கெல்லாம் இல்லையா? ஏன் அமைச்சர் இல்லை, எம்எல்ஏ இல்லை, எம்பி இல்லை, அமைச்சருங்களே இவ்வளோ பெரிய கோடி சொல்லலாம் இல்லை, அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் பண்ணல. அதனால தாங்க நீங்கள் இன்னும் கீழே போய்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் எழுத்து கேட்கணும். இந்த யூடியூப்லாம் பார்க்கக்கூடாது. இந்த திருட்டு பையன் ஜோசியருங்க போடுற யூடியூப்லாம் பார்க்காதீங்க. கர்மம். இவங்க எதுலேயோ ஒன்று பார்த்துட்டு வந்து ஒருத்தவன் வந்து சந்திரமங்கல யோகங்கிறான், ஒருத்தன் வந்து குருமங்கல யோகங்கிறான், ஒருத்தன் வந்து என்ன சொன்னா எனக்கு ஒரு சண்டால யோகமா. என்னையா அது? எங்கேயா அதெல்லாம் கண்டுபிடிச்சிங்க? எந்த சாஸ்திரத்திலும் இல்லை ஐயா. சமஸ்கிருத வார்த்தையில் யோகம் என்றால் கிடைப்பது அது அவயோகமா சுபயோகமா, அவ்வளோதான். இதில் ஒன்றும் இல்லை. நீ பிறக்கும் போது என்ன விதிச்சதோ அதை நல்ல ஜோசியத்தை கொடுத்தீங்கன்னா சாவர வரைக்கும் சரியா பலன் தெரிஞ்சுக்கலாம். உன் பேராசியும் பயந்தாயா சாதகத்தை தூக்கிட்டு திரியிறீங்க. கர்மம். எதுக்கியா ஜாதகத்தை தூக்கிட்டு திரியிறீங்க? 2 இடத்துக்கு நீ போகாமல் இருந்தா நீ நிம்மதியாக வாழலாம். ஒன்று ஜோசியர்கிட்ட, இன்னொன்று டாக்டர்கிட்ட. இது கவலை, அது நோய். கவலை வர்றதுக்கு என்ன பண்ணும்? கரெக்டாக வாழு. நோய் வர்றதுக்கு என்ன பண்ணும்? நல்ல உணவு சாப்பிட்டு தொலைங்க. சரியா போச்சு, நீ நிம்மதியாக வாழலாம். எனக்கு நீ 10 பைசா கொடுக்க தேவையில்ல. சொல்கிறது கரெக்டா? நான் வித்தியாசமாக சொல்கிறேன், ஆனால் அதுதான் உண்மை. இந்த 2 இடத்துக்கு போய் தொலைக்காதீங்க. உங்கள் பொழப்பை பாருங்க, உழைங்க, நல்லா சாப்பிடுங்க, கஷ்டப்படுங்க, நல்லா கை நிறைய சம்பாரி, சாப்பிடு, நிம்மதியாக தூங்கு. கவலை இருந்தா டூர் போ, உலகத்தை சுற்று, ஊரை சுற்றி பாரு. கணவன் மனைவிக்கும், மனைவி கணவனுக்கும், பிள்ளைங்க பெற்றவங்களுக்கும், வயசானவங்களுக்கும் உதவி செய்யு. அதுவே உனக்கு பெரிய புண்ணியம். அதை விட்டு ஜோதிகாரனை கொண்டு போய் காசு கொடுக்காது.
ஒருத்தன் என்கிட்ட கேட்டான், ஏங்க எந்த கல் போட்டால் நல்லா இருக்குன்னா, சைஸ் கல் போட்டு சரியா போயிடுங்க. ஏடா என்னையா அது, நீ எந்த கல் போட்டாலும் உனக்கு என்ன விதிக்கப்பட்டதோ அதான் நடக்கும். எப்படியா கல் போட்டால் நல்லா மாறும்? அப்படி பார்த்தா நம்ம பிரதமர்கிட்ட சொல்லி எல்லாம் சோரட்டைக்கு ஒவ்வொரு கல் கொடுக்க சொல்லிப்பலாம். இவனுக்கு பவளம் அன்னைக்கு மோதிரம் ஒவ்வொன்றும் கொடுத்து இந்தியாவை வல்லரசாக்கலாமா? எல்லாம் தின்னு திருப்பி சும்மா இருந்து அது எப்படியா முடியும்? ஏன் ஜோசியத்தை என்ன போய் கேட்குறீங்கன்னா, இந்த வழி தெரியாத மட்டும் ஜோசியிட்ட போ, வழி தெரிஞ்சா ஜோசியிட்ட போவாத, உன் வழியை பார்த்துக்கிட்டு போயிட்டே இரு. வழி தெரியாதவங்க ஜோசியிட்ட போய் நான் போகிற வழி சரியா தப்பா, இது என்னுடைய கர்ம வினைக்கு கரெக்டாக ஒத்து வருமா, நான் இதில் அடிபடுவேனா உதப்படுவேனா, நஷ்டப்படுவேனா கஷ்டப்படுவேனா, இது எனக்கு மனைவி இப்படி ஒத்துழைக்குமா ஒத்துழைக்காதா, என் குழந்தைங்க பின்னாடி என்னை காப்பாற்றுமா காப்பாற்றாதா, என் பெற்றவங்களுக்கு நான் செய்வேனா செய்ய மாட்டேனா, இதை தெரிஞ்சுக்கிங்கய்யா. தெரிஞ்சுக்கிட்டா காரி துப்பிட்டு போயிடணும். ஜோசியத்தை வழி கேட்காத பரிகாரம்லாம், பரிகாரம் கேட்டால் உன்னை பிள்ளைட்டு போட்டுருவோம் நாங்கள், ரைட்டா? அதுவும் சிக்கனா செம சுழுக்கு தான் எங்கள்கிட்ட, நாங்களாம் ஃப்ராடு. பார்த்து நடந்துக்கோ. முடிஞ்ச வரைக்கும் கடமையை செய்யும், கர்மா தானா நடக்கும். நன்றி. அடுத்த கேள்வி. வித்தியாசமா இருக்கு, இப்படிதான் இருக்கும் ஆக்சுவலா. இதுதான் ஜோதிடம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, நாங்க பண்றது போஜனம் ஷேர் பண்ணுங்க, குறை இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஆதிரன் தினேஷ் மேலும் சரியாக சொன்னீங்க அக்கா, நீங்கள் தாளாட்டி பேச்சே எங்களுக்கு ஒரு எம்பை தருகிறது அப்படின்னு அனுப்பிக்கிறாங்க. நன்றி. கோபி ஹேக்ங்கிறவங்க 7/9/2003 7:07 PM 7:07 PM புதுச்சேரி. இருங்க. ஐயா, உங்க திருவோண நட்சத்திரம், மகர ராசி, மீன லக்னம். என்னது உறுதியா உனக்கு கிடைக்கியா? நீ வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு போற யோகம் இருக்குது. தம்பி, நீயும் ஏற்கனவே வண்டியில பல்ட்டி அடிச்சுட்ட. 2027 தான் உனக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும். அது வரைக்கும் எந்த வேலை கிடைச்சாலும் போப்பா தம்பி, எந்த வேலை கிடைச்சாலும் போயிடு. ஆமா, 2027க்கு மேலதான் உனக்கு வாழ்க்கை பிரில்லியண்டா இருக்கும். 2027 2037 வரைக்கும் நல்லா இருக்கு தம்பி. நீ வெளிநாடு போயே தீரணும். உனது யோக ஜாதகம், உனது பாசிட்டிவ் குரூப் ரத்தம். பரவாயில்ல தம்பி, நீ பெத்த தாயை கடவுளா நினைப்ப. பரவாயில்ல, நல்லா இருக்குது. உன் ஜாதகம் எதிர்காலம் நல்லா இருக்குது. உன் ஜாதத்தை பார்த்ததுல எனக்கு திருப்தி. நன்றி. லைக் பண்ணு தம்பி, நான் சொல்றது உண்மையாந்தா. நன்றி. வெளிநாடு யோகம் இருக்குது. அடுத்தது பாபு சுரேஷ், வணக்கம் ஐயா. முதுகெலும்பில் உள்ள ஜவ்வு வெளியே வந்து பிரச்சனையாக உள்ளது ஐயா. ஐயா, உனக்கு என்ன தெரியுமா? இரு, நீ டேட்டா பர்த்தே என்ன சொல்ல. உனக்கு ராகு தசை, சூரிய தசை, ஆறுக்குடைய தசை, இந்த 3 தசை ஒன்னா இந்த முதுகெலும்புல பாதிக்கும், உறுதியா பாதிக்கும். நான் போட்டு பார்க்குறேன். உன் டேட்டா பர்த் இன்னும் சொல்லலை, போட்டு பார்க்குறேன். டேட்டா பர்த் 11/8/1999. டைமு 3:50 AM. வேலூர். தம்பி, உங்களுக்கு சுக்கிர தசை ஓடுது. சுக்கிரன் யாருடைய சாரத்துனா கேதுவுடைய சாரத்தில் இருக்குது. உனக்கு வந்து லக்னாதிபதியே ராகு சேர்ந்து இருக்குது புதனோட. இது தப்பு. சூரியனும் ராகுவோட சேர்ந்து இருக்குது. இந்த நோய் நல்லாகும். இப்போ உனக்கு சுக்கிர தசை வந்திருக்குது. 9/5/2026 வரைக்கும் இந்த சிரமம் இருக்கும். 9/5/2026 வரைக்கும் உனக்கு அந்த சிரமம் இருக்கும் தான் தம்பி. ஏன்னா உனக்கு 6 செவ்வாய் 5ல் சுக்கிர வீட்டில் உட்காந்து சுக்கிர பகவான் வந்து உனக்கு வந்து கேதுவுடைய சாரத்திலிருந்து உனக்கு லக்னாதிபதியும் புதனோட சேர்ந்துருக்குது. இது நல்லாயிடும், உறுதியாக நல்லாயிடும். நல்ல டாக்டராக பாரு. ஆனால் இந்த தொந்தரவு 9/5/2026 வரைக்கும் இருக்கும். உனக்கு பயப்படாத, நல்லாயிடும். இதுக்கு ஒரு கோயில் சொல்கிறேன். இதுவும் கும்பகோணத்துக்கு பக்கத்தால் திருநாகேஸ்வரம் ராகுஸ்தலம். அந்த கோயிலுக்கு போயிட்டு அங்கேருந்து சூரியனார் கோயில் கும்பகோணத்துக்கு பக்கத்தால், அந்த கோயிலுக்கு போய் சூரியனை வழிபடு. எலும்பு நோய் நல்லாகும். உனக்கு உன் நல்ல நேரம் தான் என்கிட்ட வந்து கேட்டிருக்கிற. வழி சொல்லிட்டேன், போய்க்கோ. நன்றி. அடுத்தது
சந்தேகம் பொதுவான கேள்வி கேட்கலாம். சங்கவின்னு நினைக்கிறேன். ஆ பேர் என்னால சரியா படிக்க முடியல. சா எஸ்ஏ சா என் GIVI. சங்கவி. 4 4 12 12 2000 டைமு காலையில 9:20. ஆ நாகப்பட்டினம். எனக்கு எனக்கு எப்போது திருமணம் நடக்கும்னு கேட்டுருக்காங்க. அம்மா சுத்தத்திற்கணித பிரகாரம் நட்சத்திரம் சதயம். பூரட்டாதி வந்தால் நான் பொறுப்பு இல்லை. இதில் வந்து சுத்தத்திற்கணித பிரகாரம் உனக்கு லக்கணம் மகர லக்கணம். அம்மா உன் ஜாத்தில் எந்த குறையும் இல்லைம்மா. நீ அவசரப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. உன் ஜாத்தில் குறை இல்லைம்மா. குறையெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. உனக்கு எந்த பாதிப்பான தோஷம் இல்லை. இந்த கல்யாண யோகம் 21லேயே வந்துருச்சு. 27 வரைக்கும் உனக்கு நல்லா இருக்குது. உன் ஜாத்தில் குறை யாரும் சொல்கிறதுக்கு இல்லை. உனக்கு குழந்தை பாக்கியமும் உண்டு. உனக்கு ஓ பாசிட்டிவ் குரூப் ரத்தம்மா. உனக்கு நல்லா இருக்குதுமா ஜாதகம். பயப்படாதம்மா. உன் ஜாதகத்தினுடைய பிற்பலன் நல்லா இருக்குது. யூ டோன்ட் கேர். ஜாதகத்தில் குறை இல்லை. சுக்கிரன் வர்க்கோத்தம் பெற்றிருக்குது. நீ இல்லாத ஏழையை கட்டினாலும் நல்ல வாழ்க்கை உனக்கு இருக்குது. நன்றி அம்மா. நான் சொன்ன பதில் சரியாக இருந்தால் நன்றி சொல்லு. உனக்கு பாசிட்டிவ் குரூப் ரத்தம் உறுதியாக ஓ பாசிட்டிவ்ல வரும். இல்லைன்னா ஏ பாசிட்டிவ் இல்லை பி பாசிட்டிவ். நன்றி. வணக்கம். கேள்வி தமிழ் அனுபவம். தமிழில் தான் படிப்போம். இங்கிலீஷ் தான் படிக்க மாட்டோம். பெயர், பிறந்த தேதி, அதாவது ஆங்கில தேதி, பிறந்த நேரம், ஏஎம்ஆ பிஎம்ஆ, பிறந்த ஊர் ஆகியவற்றை ஒன்றாக அனுப்பணும். ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கணும். அந்த ஒரு கேள்வியும் லைஃப் எப்படி இருக்குது, வாழ்க்கை எப்படி இருக்குது, ஃபியூச்சர் எப்படி இருக்குது, என் வரலாறு எப்படி இருக்குது அப்படின்னு தயவு செய்து கேட்காதீங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. நாங்கள் பண்ணுறது பிடிச்ச ஷேர் பண்ணுங்க. இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. தசாப்தி பண்ணல லக்னம் பண்ணி இதே யூடியூப் சேனல் வந்து பார்த்துருந்தீங்க. லைக் பண்ணிங்கன்னா உங்க மாதிரி யோசிச்சு தெரிஞ்சு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ போய் சென்றடையும். உங்களுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். நீங்கள் எத்தனை பேர் பார்க்குறீங்கன்னு தெரியாது. பார்த்து பதில் சொன்னவங்களுக்கு நன்றி. ஆனால் நான் சொல்கிறது சரியாக இருந்தால் நன்றி சொல்லுங்கள். ஒரு நன்றி உங்களுக்கு வந்து அடைஞ்சிருச்சுங்கிறதுக்கு ஒரு நன்றி. எனக்கு 10 விஷயம் நீங்கள் தர வேணாம். நன்றிங்கிற ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா போதும். ரைட்டா? நீங்கள் எனக்கு காசு தர வேணாம். கடவுள் என்னை நல்லா வச்சிருக்கிறாரு. போதும். ரகு ஏழுமலை. வணக்கம் ஐயா. 26 10 1986. டைமு 7:50 AM. பெங்களூர். வென் இஸ் செகண்ட் மேரேஜ். 2வது கல்யாணம் எப்போ கேட்குது? தம்பி உங்களுக்கு வந்து நட்சத்திரம் பூச நட்சத்திரம் கடகராசி. உங்களுக்கு வந்து கலஸ்தர தோஷம் கொடுத்துருக்குதான்னு பார்த்துக்கிறேன். ஆமாம். லக்னத்தில் சனி இருந்து ஜென்ம 7ஆம் இடத்தை பார்க்குது. ஐயா நீ எந்த பொண்டாட்டி கட்டினாலும் எத்தனை பொண்டாட்டி கட்டினாலும் அது திருப்தியான பொண்டாட்டியாக இருக்காது. நீ கடைசி வரைக்கும் மனைவிக்கு விட்டு கொடுத்து போகணும். நீ ஏற்கனவே லவ் மேரேஜ் பண்ணியிருக்கணும். 2வது மனைவி நிலைக்கும். இப்போ காலம் இருக்குதா? இருக்குது. 2027 வரைக்கும் உனக்கு 2வது நேரத்துக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. 25, 26, 27 வரைக்கும் உனக்கு செவ்வாய் புத்தி ராகு புத்தி வரைக்கும் கல்யாணம் இருக்குது. இப்போ கல்யாண யோகம் இருக்குது. உனக்கு இப்போ நல்லா இருக்குது. செய்யலாம் திருமணம். 2வது தாரம் நிலைக்கும். ஆனால் இருந்தாலும் கடைசி வரைக்கும், ஏன்னா லக்னத்தில் சனி இருந்து அஸ்தமாதிபதி கூட சம்மந்தப்பட்டிருக்குது. குடும்பாதிபதி உனக்கு நல்லா இருக்குது. குடும்பாதிபதி நல்லா இருந்தாலும் சனி ஜென்மத்தில் இருக்கக்கூடாது. 7 கூடிய சுக்கிரன் விரயத்தில் இருக்குது. எந்த பொண்டாட்டி கட்டினாலும் உனக்கு திருப்தியான மனைவி கிடைக்காது. நீ பொண்டாட்டிக்கிட்ட அனுசரித்து போகிறது நல்லது கடைசி வரைக்கும். இல்லைன்னா பொண்டாட்டி நிலைக்காது. நன்றி. உனக்கு குழந்தை பாக்கியம் இருக்குது. ஆனால் எடுத்த உடனே பொண்ணு தான் பிறக்கும். நன்றி. ரைட். நன்றி. குழந்தை பாக்கியத்தை கேட்கறவங்க 2 பேரோட ஜாதகம் வேணும். ஆமாம் ஆமாம் ஆமாம். வேற பொதுவான கேள்வி கேட்டது கோபிநாதன் EMS. கன்னி லக்னம் 10ஆம் இடத்தில் குரு ராகு. 10ஆம் இடத்தில் குரு ராகு. குரு தசை யோகம் கொடுக்குமா குருஜி வல்லலே அப்படின்னு கேட்டேன். ஐயா தப்பு இல்லை தம்பி. நீ கேட்டது கரெக்டு. இப்போ இந்த குரு வந்து மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் இருக்குதா திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்குதா? இரு நான் சொல்லிடுறேன். நீங்கள் சொன்னாலும் நான் பதில் சொல்ல முடியாது. அது இருந்தாலும் சொல்லிடுறேன். மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் இருக்குதா 3, 4 பாதம். திருவாதிரை 1, 2, 3, 4 பாதம். புனர்பூசம் 1, 2, 3. இது 2வது உங்களுக்கு ஓடுறது முன் தசையா பின் தசையா. 2வது அவர் வாங்கியிருக்கிற சாரம் இடம் கொடுத்த புதன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இதெல்லாம் பார்த்துட்டு உனக்கு சுக்கிரன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா 4 குடையவனும் 7 குடையவனும் குரு பகவான். இந்த குரு சுக்கராச்சாரியருடைய பவர் என்னன்னு பார்க்கணும்.
சுகாதிபதியும் கலஸ்தர ஸ்தானாதிபதியும் சொல்லக்கூடிய சுகஸ்தானாதிபதியும் கலஸ்தர ஸ்தானாதிபதியும் குரு, சுகக்காரகனும் கலஸ்தரக்காரகனும் சுக்கராச்சாரியார். இந்த ஜாதகத்துக்கு குடும்பாதிபதியும் பாக்கியாதிபதியும் சுக்கரன். இதெல்லாம் பார்த்து தான் இந்த திசாபத்தியினுடைய பலனை சொல்ல முடியும். எடுத்த உடனே ஒரு பலன் சொல்றானா அவன் பிராடு ஜோசியர். சொல்றது புரியுதா? குருவும் கேதும் சேர்ந்தா கோடீஸ்வர யோகம், குருவும் சந்திரனும் சேர்ந்தா கோடீஸ்வர யோகம், குருவும் செவ்வாயும் சேர்ந்தா கோடீஸ்வர யோகம். இது ஜோதிடம் அல்ல. ஜோதிடம்னா என்ன தெரியுமா? உள்ள போய் பார்க்கணும். சாரம், ஸ்தானம், ஸ்தானபலம், காரகன், பார்வை, இத்தனையும் பார்த்து தான் சொல்லணும். நீங்க கேட்குறீங்க, நீங்க நண்பர் என்கிட்ட ரெகுலராக வர்றவங்க, ஆனால் நீங்களே இப்படி மொட்டைத்தாளம் குட்டையில் விழுந்த மாதிரி கேட்டா நான் யாருக்கு பதில் சொல்லட்டும்? உங்களால ஒரு நன்மை, மற்றவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க. உங்களால ஒரு நன்மை, உங்களால 10 பேர் தெரிஞ்சுக்கிட்டாங்க. நன்றி. பிரசன்னங்கிறது என்ன தெரியுமா? அன்னைக்கு சூழ்நிலையில நினைச்சு சொல்றது. இப்ப நான் சொல்றேன், தப்பா நினைக்காத தம்பி. பிரசன்னம் பார்க்கறவன் போய் பேசாம இருப்பானா? ஞானிகளும் சித்தரும் தான் பிரசன்னம் பார்க்கணும். இவன் திருடன், இவன் எப்படி பிரசன்னம் பார்க்க முடியும்? சொல்றது கரெக்டா தம்பி? உண்மையா நேர்மையா இறைவனுக்கு தொண்டு செய்யறவனும், மற்றவங்களுக்கு பாவம் செய்யாதவனும், மற்றவங்க காசை ஏமாத்தாதவனும், மற்றவங்களுக்கு பொய் சொல்லாதவனும் இருந்தா மட்டும்தான் பிரசன்னம் பார்க்க முடியும். பிரசன்னம்னா என்ன தெரியுமா தம்பி? நீ கூட பிரசன்னம் பார்க்கலாம், நீ நல்லவனா இருந்தால். மற்றவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணத்தோட நீ என்ன செஞ்சாலும் அது நடக்கும். என்ன சொன்னாலும் நடக்கும். ஆமா, நீ மட்டும் உண்மையா நேர்மையா மனசால பொய் பேசாம யாருக்கும் தீமை செய்யாம தீங்கு செய்யாம இருந்து நீ பிரசன்னம் பார்க்கணும். பார்த்தீங்கன்னா அது சொன்னது நடக்கும். பிரசன்னங்கிறது அதுதான். இப்ப யார் நல்லவன் சொல்ற? யார போய் நல்லவன் சொல்ற? நானும் சுயநலவாதி. இன்னும் எனக்கு அந்த தகுதியே வரல. நான் இன்னும் 100% நல்லவனா ஆகல. என்கிட்டயும் கொஞ்சம் சுயநலம் இருக்குது. நானே பிரசன்னம் பார்க்கறதுக்கு பயந்துக்கிறேன். இப்ப இதுக்கு பிரசன்னத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லிட்டா, இந்த பையன் பேர் என்ன? சரி தம்பி, இப்ப நான் உனக்கு என்ன சொல்றேன், நீ 10க்குள்ள ஒரு மனசுக்குள்ள ஒரு நம்பர் நினைச்சு அதுல பேப்பர்ல எழுது. யார் வேணாலும் எழுதுங்க, நீங்க பாக்குற யார் வேணாலும் 10க்குள்ள மனசில் நம்பர் நினைச்சு எழுதி வச்சுக்கிங்க. எழுதிக்கிங்க, யார் வேணாலும் 10க்குள்ள ஒரு நம்பர் நினைச்சு எழுதிக்கிங்க. எழுதிட்டீங்களா? இன்னொரு நம்பர் நினைச்சு எழுதுங்க. எழுதிட்டீங்களா? இன்னொரு நம்பர் நினைச்சு எழுதுங்க. 3 நம்பர் எழுதிக்கிங்க. எழுதிக்கிட்டீங்களா? இப்போ இதுதான் பிரசன்னம் சொல்றேன் பார். இப்போ நீங்க எத்தனை பேர் எழுதுனீங்க, எத்தனை பேர் நினைச்சீங்கன்னு எனக்கு தெரியாது. இன்னும் கூட நினைச்சுக்கிங்க, யார் வேணாலும். 10க்குள்ள 3 நம்பர். இதில் அதிகமாக நினைச்சது என்ன தெரியுமா? நீங்க அதிகமாக நினைச்ச நம்பர் 7, 2வது 5, 3வது 9. இந்த நம்பர்ல நீங்க இப்போ பார்க்குற அத்தனை பேர்த்துல இப்போ என்கிட்ட பார்த்துக்கிட்டு இருக்கிற நீயும் நினைச்சிருப்ப, 2 நம்பர் நினைச்சிருப்ப. இதுதான் பிரசன்னம். இந்த பிரசன்னத்தை வச்சு உங்களுக்கு பலன் சொல்லலாம். ஆனால் பொய் சொல்லக்கூடாது, காசு வாங்கக்கூடாது. பிரசன்னம் சொன்னால் காசு வாங்கக்கூடாது, 1 பைசா கூட. யாருயா? எல்லாரும் திருடர்கள். யா, நான் சொன்னது சரியான்னு சொல்லுங்க பார்ப்போம். ரைட். இன்னும் வேற யார் யார்? இந்த நம்பரை வச்சே உங்களுக்கு ஜோசியம் சொல்லிடுவேன். நீங்கள் என்னென்ன நம்பர் நினச்சிங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த நம்பருக்கே ஜோசியம் சொல்ல முடியும். அதுதான் பிரசன்னம். பிரசன்னம் பார்க்கறதுக்கு நேர்மை வேணும். இப்போ அந்த என்கிட்ட கேட்டவங்க என்ன நினைச்சாங்க? எதுவும் நினைக்கல, பரவாயில்ல, சொல்லலை. சரி, இப்போ வேற யாருது கேள்வி? அடுத்து வந்து ரேவதி சுந்தர் 6/6/1998. டைம் வந்து 10:28 AM. விருதுநகர். திருமணம் எப்போது ஐயா அப்படின்னு? ஐயா உங்களுக்கு வயசு இப்போ 27 வயசு நடக்குது. ஐயா நீ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏற்கனவே ஒரு பொண்ணை விரும்பி இருக்கணும், அது கிடைக்கல. பெண் ஜாதகமா? அம்மா பெண் ஜாதகமா? நல்லா பாரு, ரேவதி. அது பெண்ணா ஆனோ யாரா இருந்தாலும் நீங்கள் பார்த்து இருந்துக்கணும். லவ் மேட்டரில் சிக்கிக்குவீங்க. பெண்ணா இருந்தால் பார்த்து இருந்துக்குமா. லவ் மேட்டரில் சிக்குவே.
சுவாதி நட்சத்திரம் நீ அடம் பிடிக்கிற பொண்ணு. உங்கள் அப்பா அம்மா தான் பாவம், அப்பனை போலவே பிள்ளை. உங்கள் அம்மாவுக்கும் உனக்கும் ஒத்தே வராது. நீ நல்ல பொண்ணு, ஆனால் சிக்கிக்காத. உனக்கு நல்ல வாழ்க்கை இருக்குது, பொறுமையாக இரு. லவ் மேட்டரில் மட்டும் சிக்கிறாத, உனக்கு கலஸ்தர தோஷம் இருக்குது. அம்மா நான் உனக்கு ஒரு கோயில் சொல்கிறேன், நீ போயே ஆகணும். ஏன்னா உங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லு. கும்பகோணத்துக்கு பக்கத்தால் கஞ்சனூர் சுக்கரஸ்தலம் அக்னீஸ்வரர் ஆலயம். ஆமாம், இது 2 தார அமைப்பு. உங்கள் வீட்டில் உங்கள் அத்தைங்க, உங்கள் அப்பா கூட பிறந்த அக்கா தங்கச்சி, உன்னுடைய அத்தைங்க, உங்கள் அப்பாவுடைய அத்தைங்க, இவங்களுக்கு திருமண வாழ்க்கை திருப்தி இல்லை. அதனால் கும்பகோணத்துக்கு பக்கத்தால் கஞ்சனூர் அந்த கோயிலுக்கு போய் நீ எந்த பரிகாரம் பண்ண வேணாம். அந்த கோயிலில் காலை வச்சு சாமி கும்பிட்டு வந்துட்டுனா போதும். ஒரு அர்ச்சனை மட்டும் பண்ணு, வெள்ளிக்கிழமை பார்த்து போயிட்டு வா. இது குறை ஜாதகம், குறைதான். நன்றி. அடுத்தது ஆ பிறந்த நேரம் 2 ஆ தேதி 2/11 2/11 88 டைம் 10:11 PM 10:11 PM. என்ன ஊர்? இடம் வேலூர். முதல் லக்னம் எனக்கு 4 பிள்ளைகள். நான் எப்போது என் கணவருடன் நான் மீண்டும் பிள்ளைகள். மா உன்னுடைய வயசு இப்போ 37 வயசு நடக்குதுமா. மக நட்சத்திரம் மிதன் லக்னம் கரெக்டுமா. இப்போ என்னன்னம்மா, உனக்கு 7ல் சனி, சுக்கிரன் நீச்சம். ஐயம்மா உனக்கு புருஷங்கிட்ட சேர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படியே சேர்ந்தாலும் உனக்கு திருப்தியான வாழ்க்கையே அவர் கிடையாது. நீ சொல்லாட்டினாலும் நான் சொல்லிடுவேன். நீ அப்படியே சேர்ந்தாலும் புருஷங்கிட்டயே நீ இன்னொரு தாலி கட்டிக்கணும். தாலினா என்ன, மஞ்சள் கொம்பு வச்சு ஒரு கயிறு போட்டு புருஷங்கிட்டயே இன்னொரு தாலி நீ கட்டணும். இல்லைன்னா உனக்கு புருஷனுக்கும் உனக்கும் பிரிவு பிரச்சனை, தேவையில்லாத குழப்பம் கொடுக்கும். உன் குழந்தைங்க கெடாது. உனக்கு யோக ஜாதகம். உன்னை வச்சு உன் புருஷன் வாழ தெரியலனா அவனுக்கு யோகமே இல்லைன்னு அர்த்தம். அதனால தயவு செய்து உன் புருஷன்கிட்ட நீ இன்னொரு தாலி கட்டிக்கோ. புருஷன்கிட்ட சேர்றது இதில் கஷ்டம்தான், நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஆண்டவனை கும்பிடு. இன்னொரு தாலி இப்படி சேர்ந்தீங்கனாலும் இன்னொரு தாலி மஞ்சள் கொம்பு வச்சு கட்டு. அந்த மஞ்சள் கொம்பு வச்சு கட்டின தாலியை 3 மாதம் கழிச்சு அதே கயிறை கழட்டி ஆறு அல்லது குளம் அல்லது கிணத்துல போடு. கடைசி வரைக்கும் புருஷன் கூட நீ சேர்ந்து வாழ்வ. நன்றி. அடுத்தாப்புல வணக்கம் ஐயா. 30/12/1994 30/12/94 9:34 PM. என்ன ஊரு? திண்டுக்கல். என் திருமணம் எந்த இடம் நடக்கும்? லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? சேவைக்கு நன்றி. தம்பி உனக்கு கேட்ட நட்சத்திரம். உனக்கு திருமணங்கிறது தான் பெரிய பிரச்சனையே. எந்த வருஷம்னு சொல்கிறது பொய். நீ 27லேருந்து பொண்ணு தேடிக்கிட்டு இருக்கிறேன், நான் இந்த வருஷம் நடக்குன்னு பொய் சொல்லலை. உனக்கு பொண்ணு கிடைச்சா பண்ணிக்கோ. உனக்கு வேறு ஜாதி, வேறு மதம், வேறு குலம் அல்லது புது சொந்தத்தில் தான் மனைவி. பொருத்தமே பார்க்காத. பொருத்தம் பார்த்தீங்கன்னா கல்யாணமே ஆகாது. பொண்ணு கொடுத்தா மரியாதையே கட்டிக்கோ. நாளைக்கே கொடுத்தாலும் கட்டிக்கோ. உனக்கு அக்யூரிட்டி சொல்ல முடியாது. 40 வயசு கூட ஆகிடும், சொல்ல முடியாது. உனக்கு நான் தான் எதிரி. எதிரிகிட்டே வந்து எப்போ நான் நல்லா இருப்பேன்னு கேட்குறேன். நாங்கள் தான் உன்னை கொண்டு போடுவோம். எப்படின்னு கேட்குறியா? உன் ஜாதகம் பொண்ணு வீட்டில் போனால் பொண்ணு வீட்டுக்காரன் சோசிக்கார்ட்ட போனால் இந்த பையனுக்கு பொண்ணை கொடுத்தினா உன் பொண்ணு செத்து போயிடுன்னு சொல்லுவோம். இப்படி தான் ஜோசியம், தெரியுதா? உன் ஜாதத்தை பொண்ணு வீட்டுக்காரன் ஜோசியத்தை கொண்டு போனான்னா உறுதியாக இந்த பையனுக்கு பொண்ணை கொடுத்தினா உன் பொண்ணு செத்து போயிடுன்னு சொல்லி பயமுறுத்தி உன் வாழ்க்கையை கெடுத்துருவான். ஜோசியமே பார்க்காத. பொண்ணு கொடுத்தா கட்டிக்கோ, நீ நல்லா இருப்ப போ. நன்றி. 10/8/2007 11:36 PM. இது சொல்ல முடியாது. என்ன கேள்வி? கேள்வி அனுப்பலாம், உங்களுக்கு சொல்ல முடியாது. அடுத்த ரவுண்டுக்கு வாங்க. நன்றி. முடியாது முடியாது முடியாது, அதுவும் சொல்ல முடியாது. அம்மா உங்களுக்கு நான் பதில் சொல்கிறேம்மா, முடிக்கிறதுக்குள்ளே சொல்கிறேன். நீங்கள் ஒரு கேள்வி மட்டும் கேளுங்க. நன்றி. முடிக்கிறதுக்குள்ளே உங்களுக்கு பதில் சொல்லிடுவேன். இவங்களை ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்தாப்புல லட்சுமி எனக்கு திருமணம் நடக்குமா? சந்தேகமாக உள்ளது. வாய்ப்பு இருக்கா? ஜாதகப்படி 15/10/1994
டைமு 5:10 AM திருநெல்வேலி. ஏன் முதல்ல திருமணம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். திருமணம்னா தாலி கட்டுறதெல்லாம் திருமணம் அல்ல. தாலி கட்டியும் கணவன் மனைவி சேராம எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? யார் ஒரு பெண்ணை தொடுறாங்களோ அன்னைக்கு அவனுக்கு திருமணம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஒரு பெண்ணை யார் என்னைக்கு தொடுறாங்களோ அன்னைக்கு பெண்ணுக்கு திருமணம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். தாலி கட்டுறதுங்கிறது ஒரு ஃபார்மாலிட்டி. உனக்கு கல்யாணம் உண்டானா உண்டு. நான் வழி சொல்கிறேன். உனக்கு வந்து 8ல் கேது 2ல் சுக்கிரன் ஆட்சி, குரு சேர்ந்துருக்குது, உனக்கு திருமணம் உண்டு. எப்போ நடக்கும்? 2028 வரைக்கும் உனக்கு திருமண யோகம் இருக்குதியா? உனக்கு உறுதியாக கல்யாணம் உண்டியா? யூ டோன்ட் கேர். கல்யாணம் பண்ணு, நல்லா இருப்ப. மனைவியால் உனக்கு யோகம் இருக்குது, யூ டோன்ட் கேர். நல்லா இருக்குதியா? நன்றி. பயப்படாதியா, உன் ஜாதகம் நல்லா இருக்குது, மனைவியால் உனக்கு யோகம் இருக்குது. அடுத்தாப்புல உங்களுக்கு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, நாங்க பண்றது பேஜ் வந்து ஷேர் பண்ணுங்க. கொரோனா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தசாவதி பலன் லக்ன பலன் இதே யூடியூப் சேனல் இருக்குது. யூடியூப் சேனல் பேர் கிறிஸ் கூட்மே. ஃபேஸ்புக் பார்க்குறவங்க அப்படியே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு. அந்த அம்மா ஏதாவது கேள்வி கேட்டிருக்குதா? மௌலி பெரியங்கிறவங்க தனுசு ராசி 3 நட்சத்திரம் எனக்கு எப்போ வந்து கடவுள் வச்சிருக்கீங்க? ஐயா இது பொய். இதெல்லாம் இந்த ஐயா தம்பி மௌலி, இந்த ஜோசிகார திருடனுங்க உனக்கு இப்படி குழப்பி வச்சிருக்கிறான். ராசிக்கு சொல்ற ஜோசியெல்லாம் பொய். உன் ஜாதகம், டேட் ஆஃப் பர்த், டைமு, பிறந்த நேரம், பிறந்த ஊர், நல்ல ஒரு ஜோசியரை போய் பாரு, உனக்கு விளக்கம் சொல்லுவாங்க. நீ சாவர வரைக்கும் கடை இருக்குமா இருக்காதா? கடனை கட்டுவியா இல்லை ஏமாத்துவியா? இல்லை கடனே வாங்காமல் இருப்பியா? கடை இல்லாமல் வாழ்வியா? அது நல்ல ஜோசியரை பார்த்து கேளு. நன்றி. அடுத்தாப்புல சூர்யா 27/7/2000 டைமு 1:03 PM மதுரை. வேலை பற்றி சொல்லுங்கள் ஐயா அப்படின்னு. தம்பி உனக்கு என்ன வேலை வேணும்? நல்லா ஒன்று சொல்கிறேன் கேளு தம்பி. வேலைங்கிறது 1,00,000 வேலை இருக்குது. அதை செய்யறதுக்கு யாருக்கும் தெரியல. இல்லை, 2வது சோம்பேறித்தனம். எந்த வேலை கொடுத்தாலும் செய்கிறவன் வேலையை கேட்கவே கூடாது. எந்த வேலை கொடுத்தாலும் நீ கோடீஸ்வரன் ஆகலாம் அந்த வேலையை செஞ்சா. குப்பையை கூட அள்ளி கோடீஸ்வரனானவங்க இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு. உண்மையாலுமே எடப்பாடில் ஒரு ஆள் ஒரு பையனை படிக்க வச்சுட்டு அட்டை பொறுக்கிறான். அட்டை பொறுக்கி தினமும் 1000 ரூபாய்க்கு போடுறான். மாதம் 30,000 ரூபா சம்பாதிக்கிறான். எனக்கு தெரிஞ்சு மாதம் 30,000, தினமும் 1000 ரூபா சம்பாதிக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அவன் பையனை கான்வென்ட்டில் படிக்க வைக்கிறான். கான்வென்ட்டில் படிக்க வைக்கிறையா? குப்பையை பொறுக்கி கோடீஸ்வரன் ஆகிறான். உண்மையாலுமே என்னுடைய அனுபவம். உழைப்பு கேட்காதீங்க. உனக்கு இப்போ ராகு தேசம் ஓடுது, அதனால தான் உனக்கு குழப்பம். உனக்கு 2029 வரைக்கும் நிலையான வேலை கிடைக்காது. கிடைச்ச வேலையை செய், அந்த வேலையை சரியா செய். நீ என்ன பண்ற? காளியம்மனை கும்பிட்டுருவான். கொஞ்சம் குழப்பத்தை விடு. உண்மையாலுமே நீ பெரிய ஆள் ஆகலாம். உனக்கு வந்து 10ல் சூரியன் புதன் இருக்குது, புதன் 9ல் இருக்குது. தகப்பன் தொழில கூட நீ செய்யலாம். இல்லைன்னா நீ வெளியில் போய் கூட பொழப்பு பண்ணலாம். ஆனால் ஒன்று, இப்போ உனக்கு 2029 வரைக்கும் நீ எந்த தொழில் பண்ணாலும் கூலி கிடைக்கும், லாபம் கிடைக்காது. கூலி கிடைக்கிற பொழப்பா பண்ணு. சொந்த தொழில் செய்யாத மாட்டிக்குவேன். நன்றி. அடுத்தாப்புல ஐயா இனிமேல் லைவ்ல வந்து கமெண்ட் பண்ண முடியாது. உங்களுக்கு கேட்டவங்களுக்கு மட்டும் பதில். ஏன்னா என்னால் முடியாது. கேட்டவங்களுக்கு மட்டும் பதில் சொல்லி அடுத்த தடவை உங்களுக்கு நேரலையில் வரும்போது கேட்டுங்க. அப்படின்ட்டியா? அடுத்தாப்புல நாங்கள் மற்றவங்களுக்கு சொல்கிற பொதுவான பலன்லாம் நீங்கள் கேட்கலாம். அருள் பிரகாஷ் 27/1/1988 12:54 PM கரூர். திருமணம் எப்போது? பெண் எப்படி அமையும் அப்படின்னு. ஒரே ஒரு கேள்வி கேளியா? ஐயா உனக்கு வந்து 37 வயசு முடிஞ்சு 38 வயசு நடக்குது. உனக்கு வந்து கலஸ்தர தோஷம், 2வது காலசர்ப்ப தோஷம். ஐயா உனக்கு 2027 வரைக்கும் நல்லா இல்லை. எப்போ இருந்து சரியில்லைனா 5/1/7 12/10/22 40 வரைக்கும் உனக்கு நல்லா இல்லை. வேணா உனக்கு கல்யாணங்கிறது உனக்கு ஏற்கனவே அந்த வாய்ப்பு கொடுத்துச்சு, இல்லைன்னு சொல்லக்கூடாது. எப்போ கொடுத்துச்சு அப்படின்னா ஒரு 31லேயே உனக்கு கல்யாண யோகம் கொடுத்துச்சு. அதை நீங்கள் பயன்படுத்தவில்லை. 2வது வாய்ப்பு வருது. 2027க்குள்ளே உனக்கு கல்யாணம் ஆகும்.
ஆனால் சொந்தத்தில் மனைவி கிடையாது. வேறு ஜாதி, வேறு மதம், வேறு குலம் அல்லது புது சொந்தத்தில் மனைவி. நன்றி. அக்ஷரம் நிதியம் 6/8 ஆ 1995 ஆ ஆத்தூர் சேலம் டைமு 9:44 AM. வினோத்குமார் கேள்வி, அப்பா சிறிது மாதம் முன்பு இறந்து விட்டார், திருமணம் எப்போது நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. தம்பி, உனது அனுச நட்சத்திரம் விருச்சிக ராசி, கன்னி லக்னம். உனக்கு கல்யாணம் பொருத்தம் பார்க்காத. நீ பொருத்தம் பார்த்தீங்கன்னா ஜோசியர் தான் உனக்கு எதிரி. பொண்ணு கிடைக்காது. நிச்சயமாக எந்த பொண்ணு வீட்டுக்காரனும் உனக்கு பொண்ணு கொடுக்குறேன்னா கல்யாணம் பண்ணிக்கோ. பொருத்தம் பார்க்காத. உனக்கு பொண்ணு மட்டும் பிடிச்சிருந்தா பண்ணிக்கோ. ஜோசியர்கிட்ட போய் பொருத்தம் பார்க்காத. நீ முடிஞ்ச வரைக்கும் உனது அனுச நட்சத்திரம், உனது சிறப்பு நட்சத்திரம். உனக்கு பொண்ணு பிடிச்சா நீ நல்லா இருப்ப. உனக்கு அடம் பிடிக்கிற பொண்டாட்டி தான் கிடைக்கும். உனக்கு திருப்தியான மனைவி கிடைக்காது. பொண்டாட்டிக்கிட்ட கடைசி வரைக்கும் விட்டு கொடுத்து போகணும். ஒன்று பாசிட்டிவ் குரூப் ரத்தம், ஓ பாசிட்டிவ் அல்லது ஏ பாசிட்டிவ் அல்லது பி பாசிட்டிவ். நீ எதிர்காலத்தில் நல்லா இருப்ப. மனைவியால் உனக்கு யோகம் உண்டு. நீ எந்த மனைவி கட்டினாலும் அந்த மனைவி உனக்கு அடம் பிடிக்கிற மனைவி. ஆனால் அந்த மனைவியால் உனக்கு யோகம் இருக்குது இருக்குது இருக்குது. நன்றி. அடுத்தாப்புல முதல்ல கேட்டவங்களா? 10/8/2007 11:36 PM சேலம். என் மகள் ஜாதகம் சனி தசை 11:36 11:36 PM சேலம். என் மகள் ஜாதகம் இப்போது சனி தசை, பாதகாதி திசை பயமாக உள்ளது. பிஎல் படித்துக் கொண்டு இது கேளுமா. பாதகாதிபதி பகை பெற்று இருக்குது. பயப்பட வேண்டாம். வாக்கில் செவ்வாய் இருக்குது. பயப்பட வேண்டாம். சனி பகை பெற்று உட்கார்ந்து இருக்கிறதுனால அம்சத்தில் சனி கெட்டு போயிருக்குது. இந்த பொண்ணுக்கு கெடுக்காது. ஆனால் ஒரே ஒரு கெடுதல் இருக்குது. பசங்களால் பிரச்சனை வரும், லவ் மேட்டரில் சிக்கும். அதை மட்டும் பார்த்து இருக்க சொல்லு. வேறு எந்த குறையும் இல்லை. ஏன்னா பாதுகாத்து சனி புத்தியில் போய் உட்காந்துருக்குது. நட்பு சாரம் தான். மக நட்சத்திரம் நட்பு சாரம். 5ல் கேது உட்காந்துருக்குது. 5ல் சுக்கிரன் பகை. அதுதான் புத்தியை கெடுக்கும். ஆனால் பயப்பட வேணாம். சனி கெடுக்காது. அந்த சுக்கிரன் கெடுக்கும். 2வது கேது கெடுக்கும். ஆனால் பயப்பட வேண்டாம். இதுக்கு ஒரு வழிமுறை சொல்கிறேன். சனி பகவானை ஆஞ்சநேயரை விநாயகரை கும்பிட சொல்லுங்க. பொறுமையாக இருக்க சொல்லுங்க. யாருக்கிட்டையும் அதிகமாக பேச வேணான்னு சொல்லுங்க. வாழ்க்கை கெடாது. பிற்காலத்தில் நல்லா இருக்கும். நன்றி. அடுத்தது கோபிநாதன் விஎம்எஸ் விக்னேஷ் 8/10 2001 காலை 5:15. என்ன ஊரு? திருப்பத்தூர். ஜாப் கிடைக்குமா? தம்பி, உங்களுக்கு 24 வயசு நடக்குது. தம்பி, உனக்கு 2026க்கு மேலே தான் உனக்கு ஜாப். அது வரைக்கும் வாய்ப்பு கம்மி. உனக்கு கிடைக்கிறது கஷ்டம் உத்தியோகம். ஆனால் கிடைச்ச வேலையை செய்யு. 2026க்கு மேலே நீ வெளிநாடு போகிற யோகம் இருக்குது. பயப்படாமல் இரு. வெளிநாடு போயே தீர்வ. நன்றி. அடுத்தாப்புல அடுத்தது ஜெகன். என்னோட பையனுக்கு 2/5/1994 5:47 AM சென்னை. இதுவரைக்கும் பையனுக்கு பொண்ணு அமையவில்லை. திருமணம் எப்போது நடக்கும்? இவனுக்கு 31 வயசு நடக்குது. இவனுக்கு இப்போ ராகு தேசம் தான் ஓடும். அந்த ராகு தேசம் ஒன்னாதான் திருமண தடை. 19/6/2025க்கு மேலே கல்யாணம் நடக்கும். இவனுக்கு செவ்வாய் தோஷம் இருக்குது. 7ல் குரு உட்காரக்கூடாது. 7ல் குரு உட்காந்து பகை பெற்று உட்காந்துருக்குது. சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால 19/6/2025க்கு மேலே ராகு திசையில் சூரிய புத்தியில் இவனுக்கு கல்யாண யோகம் வரும். இவன் இன்ஜினியர் படிச்சிருக்கலாம். இப்போ இந்த கல்யாணம் இவனுக்கு நடக்கும். பயப்படாதீங்க. ஆனால் பொறுமையாக தான் நடக்கும். இவனுக்கு 7.5 சனி முடிஞ்சிருச்சும்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் கெடுதல் இல்லை. 7.5 சனி அஷ்டம சனியெல்லாம் போய் இப்போ இவனுக்கு சூரிய புத்தியும் சந்திர புத்தி செவ்வாய் புத்தி 3 புத்தியும் நல்லா இருக்குது.
ஏன்னா சூரியன் உச்சம் பெற்றிருக்குது. ராகுவுக்கு சூரியன் வந்து அஸ்தமனத்தில் இருக்கிறதுனால இவனுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கும். நன்றி. பெருமாள் தீபம். வணக்கம் ஐயா, என் பெயர் பெருமாள். 12 10 1988. நேரம் வந்து 11:03 PM. பெருமாளா? தேவக்கோட்டை, சிவகங்கை மாவட்டம். என்னுடைய கேள்வி, வீடு கட்ட 2 மாத இடைவெளி விட்டு இருக்கு, எப்ப வீடு கட்ட முடியும் அப்படின்னு கேட்டு. தம்பி உங்களுக்கு 37 வயசு நடக்குது, மிதன லக்னம். இப்போ உங்களுக்கு சனி திசை தான் ஓடுது. தம்பி உனக்கு 2026க்கு மேலே தான் நல்ல நேரம் வருது. வீடு கட்டினாலும் தடைப்படும். 30/1/2026க்கு மேலே உனக்கு குரு புத்தி வருது. அது உனக்கு வீட்டு கட்டி கொடுக்கும். ஏன்னா விரயத்தில் குரு, ராகு உன்னை குழப்புது. அதனால் உனக்கு இந்த தேதிக்கு மேலே உனக்கு அந்த வீடு கட்டுற யோகம் தடையில்லாமல் நடக்கும். நன்றி. அடுத்தாப்புல பிரியாங்கிறவங்க 22/4/1994 டைம் 12:07 PM. சத்தியமங்கலம். அரசு வேலை எப்போது கிடைக்குன்னு கேட்டுக்கிறாங்க. உங்களுக்கு வந்து 31 வயசு நடக்குதுமா. 31 வயசு முடியுது. கடக லக்கணம். கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் கிடைக்கும், ஈஸியாக கிடைக்காது. 2029 வரைக்கும் அந்த வாய்ப்பு இருக்குது. முயற்சி செய்யுங்க. ஏன்னா புதன் நீச்சமாகி கிடக்குது. காசு கொடுத்து ஏமாறாதீங்க, பார்த்து நடந்துக்குங்க. காசை வாங்கினாங்கன்னா உனக்கு வேலையும் தரமாட்டான், காசும் தரமாட்டான். பார்த்து இருந்துக்குங்க. வேற அடுத்தாப்புல சரவணன் ராஜா. சரவணன் 1/8 1998. டைமு 12:45 PM. வேலை கிடைக்கும் அப்படின்னு கேட்கிறாங்க. விசாக நட்சத்திரம். என்ன வேலை கிடைக்குமான்னு கேட்டிருக்கிறாங்க. சரி தம்பி, உனக்கு வந்து 2026 5வது மாதத்துக்கு மேலே ஒரு நிலையான வேலை கிடைக்கும். ஏன்னா சனி திசையில் ராகு புத்தி ஓடுது, சரியில்லை. 7ல் சனி இருக்குது. கூட்டு வேண்டாம், கூட்டாளி வேண்டாம், நண்பர்கள் வேண்டாம். இவங்களால உனக்கு நல்ல வேலை கிடைக்காது. நன்றி. அடுத்தாப்புல கோபி சங்கரன் குழந்தை வயது கேட்டிருக்கிறீங்க. ஒருத்தரோட ஜாதகத்தை வச்சு சொல்ல முடியாது. கணவன் மனைவி ஜாதகம் வேணும். அடுத்தாப்புல இன்னும் எத்தனை இருக்குது? 8/25 லட்சுமிங்கிறவங்க கேட்டாச்சு. ஹேமபிரியா CPF ப்ரீ ஹேமபிரியா 25/2/2002 டைம் மதியம் 2:09 PM. இடம் சேலம். என்ன வேலை அல்லது தொழில் செய்யலாம்? கடந்த 2 வாரமாக முயற்சி செய்து இன்னும் சரியான வேலை தேர்ந்தெடுக்க முடியல அப்படின்னு நினைக்கிறேன். உனக்கு பூச நட்சத்திரம், கடகராசி, மிதன லக்கணம். முதல்ல உனக்கு கூட்டு தொழில் வேண்டாம். 2029 வரைக்கும் உனக்கு குழப்பம்தான். கே திசை ஓடுது. கே திசை ஆரம்பித்து 2 வருஷம் ஆகுது. 2029 முடிஞ்சாதான் உனக்கு நல்ல ஒரு தொழில். அதுக்கு முன்னாடி ஒரு ஐடியா சொல்கிறேன் கேளு. பிறந்த ஊரில் இருந்து தொழில் செய்யாத, வெளியில் போ, உனக்கு நல்ல தொழில் கிடைக்கும். பிறந்த ஊரில் இருந்தால் நல்ல தொழில் கிடைக்காது, கிடைக்காது, கிடைக்காது. நன்றி. அடுத்தாப்புல கேட்டவங்க திருப்பி கேட்கக்கூடாது. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, டிஸ்லைக் பண்ணுங்க. நாங்க பண்ணது போது ஷேர் பண்ணுங்க. தசாப்தி பண்ணா லக்னம் பண்ண இதே யூடியூப் சேனல் இது பார்த்துங்க. கலை செல்வி 10 டேட் 15/6/1998. டைம் வந்து 4:57 PM. எனது ஊர் மதுரை. எந்த தொழில் எனக்கு செட் ஆகும் சார்? லைஃப்ல எப்போ
முன்னேற்றம் கிடைக்கும். ஒரு 10ஆம் இடத்துக்கு 108 தொழில் இருக்குது. இந்த 108 தொழில்னு சொன்னா நீ எந்த தொழில் செய்யறதுன்னு நான் கண்டுபிடிக்க முடியாது. ஒரு அப்ராச்மெண்ட்டாக சொல்கிறேன். 10ல் ராகு இருக்கிறதுனால கெமிக்கல், மருந்து சம்மந்தமான தொழில், ஆயில், பெட்ரோல், டீசல், இந்த இது பெயிண்ட்டு சம்மந்தமானது, மருந்து சம்மந்தமானது, இந்த விவசாய அக்ரி சம்மந்தமானது, அதேமாதிரி கமிஷன் அடிப்படையில் வாங்கி விற்கிறது, உன்னுடைய தகப்பனார் தொழில், கவர்மெண்ட் காசுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் உனக்கு செய்யலாம். குருதசை ஓடுறதுனால நோட்டு, புத்தகம், பேனா, பென்சிலு, பூஜை சாமான்கள், பூஜை பொருட்கள், பூஜைக்கு சம்பந்தமானது, இந்த சிலை, இந்த சுவாமி படம், நோட்டு, புத்தகம், ஃபேன்சி ஸ்டோரு, அழகு சாதன பொருட்கள், இதெல்லாம் நீ வச்சு பொழப்பு செய்யலாம். நன்றி. டைமு 11:32 AM காலையில. கும்பகோணம் திருமணம் எப்போ செய்யலாம்? தோசை உள்ளதா ஐயா கேட்டிருக்கிறாங்க. ஐயா 24 வயசு, இந்த 25 வயசு இந்த குழந்தைக்கு நடக்குது. இந்த பொண்ணுதில் எந்த தோஷமும் இல்லை. சுக்கிரன் 12ல் மறைஞ்சிருந்தாலும் தப்பு இல்லை. குடும்பாதிபதி பகதான், பயம் இல்லை, குழந்தை பாக்கியம் உண்டு. பொறுமையாக செய்யலாமா? நல்ல ஜாதகம், இன்னும் அவசரப்பட வேணாமே. நல்ல கணவன் கிடைப்பான், குறை இல்லை. நல்லா இருக்குது ஜாதகம், எந்த தோஷமும் கிடையாது, எந்த பரிகாரமும் கிடையாது. பரிகாரம் போய் பொறுமையாரு, நல்ல வரன் கிடைக்கும். நன்றி. அடுத்தாப்புல துரைசாமி தமிழ். ஐயா வணக்கம். துரைசாமி, தேதி 20/12/1977. டைம் நேரம் 1:15 மாலை. ஊர் அரியலூர். தற்போது ராகு திசை எப்படி இருக்கும் ஐயா? லாட்டரி யோகம் எப்போது? தம்பி, உனக்கு ராகு திசை ஆரம்பிச்சப்பயே உனக்கு பைத்தியம் பிடிச்சிக்கும். பார்த்துரு, லாட்டரிலாம் வாங்காத, பணம் போயிடும். வேண்டவே வேண்டாம். யோகமே கிடையாது. 2041க்கு வா, அது வரைக்கும் பேசாத, மாட்டிக்குவ. எல்லாமே இருக்கிறதெல்லாம் போயிடும், பணம் போயிடும், சொத்து போயிடும். நீ லாட்டரிக்கு அடிமையாயிடுவ. அடிமையாயிட்டினா எல்லாம் போயிடும். வேண்டாம். உனக்கு இன்னும் 8 வருஷத்துக்கு சரியில்லை, கொஞ்சம் பொறுமையாக இரு. சுத்தமாக சரியில்லை. இந்த 1 வருஷமாக பணமெல்லாம் போயிட்டு இருக்குது, ஒரு நிலை இல்லை. வேண்டாம். நன்றி. அடுத்தாப்புல கேன்சல். அடுத்தாப்புல தென்னரசு 16/6/1982 டைம் காலை 6:55. வீடாமங்கலம். தொழில் கஷ்டமா இருக்கு அப்படின்னு. ஐயா, உங்களுக்கு ரேவதி நட்சத்திரம், மீன ராசி, மிதன லக்னம். ஐயா, உனக்கு கூட்டு தொழில் மட்டும் வேண்டாம். கூட்டு தொழில் பண்ணினாதான் லாஸ் ஆகிடுவேன். உனக்கு இப்போ சுக்கரதசை முடியட்டும். ஏன்னா உனக்கு விரையாதிபதி 27/11/2025க்கு மேலே உனக்கு தொழிலில் மாற்றம் கிடைக்கும். செஞ்சுக்கோ. புதன் 1, கேது 2, சுக்கிரன் 3வது திசை, சூரிய திசை உனக்கு நல்லது பண்ணும். சந்திர திசையும் நல்லது பண்ணும். உனக்கு எந்தாண்ட ஒரு 23 வருஷத்துக்கு நல்லா இருக்கும். பயப்படாது, பொறுமையாது. நன்றி. கடைசி மை ஸ்டுடியோ பெயர் மோகன். பிறந்த தேதி 6/2/1996. டைம் பிறந்த நேரம் 7:31 PM. பிறந்த ஊர் சேலம். ஐயா, எனக்கு ராகு தோசை இருக்கிறது. எனக்கு எந்த நட்சத்திரம் பொண்ணு பார்க்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். தம்பி, உனது பூர நட்சத்திரம், சிம்ம ராசி, சிம்ம லக்னம். நாகதோஷங்கிறது ஜோசியரால் உருவாக்கப்பட்டது. தம்பி, உனக்கு பொருத்தமே பார்க்காத. ஏன்னா உனக்கு ஜோசியர் தான் எதிரி. 7ல் சனி, 6ல் சூரியன், செவ்வாய், 8ல் சுக்கிரன். இது கலஸ்தர தோஷம். இது ஜாதகம் சிக்கலான ஜாதகம். பொண்ணு கொடுத்தா கட்டிக்கோ. பொருத்தம் பார்க்காத. பொருத்தம் பார்த்தீங்கன்னா ஜென்மத்துக்கு கல்யாணம் ஆகாது. ஜோசியர் தான் உனக்கு எதிரி. ரைட்டா? பொருத்தம் பார்க்காத, எந்த நட்சத்திரமும் பார்க்காத. பொண்ணு கொடுக்குறானா கட்டிக்கோ, இல்லை கல்யாணம் ஆகிறது கஷ்டம். 40 வயசானாலும் கல்யாணம் ஆகாது. நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நாங்கள் பண்ணுறது போதும் மாதிரி நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஜோசி தெரிஞ்சு நிறைய பேருக்கு இன்னும் உதவி ஹெல்ப் பண்ணுவோம். நீங்கள் 5 பேர் புதுசாக வந்துக்கிறீங்க, நான் 5 பேர் பார்க்குறீங்க, 7 பேர் பார்க்குறீங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் முடிஞ்சு ஷேர் பண்ணி விடுங்க. தசாப்தி பண்ணணும், லக்னம் பண்ணி யூடியூப் சேனல் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. நன்றி.